சின்ராசு சின்ராசுன்னு எல்லாரும் பயந்து ஓடினாங்களே, யாருன்னு நினைச்சிங்களா? சின்ராசுங்கிறது வேற யாரும் இல்லைங்க, நம்ம படத்தோட தயாரிப்பாளர். அது இவர் தாங்க. கோடிகளும் பொதுமக்களும் திரளாக திரண்டு வந்து விழாவில் கலந்து கொண்டு விழாவிலே சிறப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். இப்படிக்கு விழா குழுவினர்கள். ஹலோ ஹலோ நீங்கள் ஆவணம் எதிர்பார்த்த வழுக்குமரம் ஏறுதல் சற்று நேரத்தில் நடைபெறுகிறது. முதலாவதாக இக்கரை போக்குவரத்து அறுவடை ஏற்பா அடுத்ததாக 28 பரம்பரை சேர்ந்த முழுக்க முழுக்க நிறைவேற்றிங்க. எப்பா நீங்களும் உள்ள இருங்க. ஏறுப்பா அப்படிதான் அப்படிதான் சப்போர்ட் பண்ண கீழே இருக்காங்களா? ஏன் மேல ஏன் ஆனா சரிக்கிட்டு இருக்காங்க. ஏப்பா மேல விட்டாங்க ஒருத்தான குழப்பமா தெரிஞ்சுக்கிற மாதிரி அவன். அடுத்தபடியாக சொக்கம்பட்டியை சேர்ந்த ரவுடி ரெண்டர் டீம் பார்க்க சின்ன பகுதி போல இருப்பாங்க. இவனுக்கு பண்ற ஏழுகளை தாங்க முடியாம ஊரே கால் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த வெள்ளத்துல கவுசு போட்டு மரத்தையே கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ரவுடி பேர எப்பா மரத்துல ஏறுறானா ஏறா இறங்கி தொட்டிக்கிட்டு கிடக்குறீங்க. உங்களுக்கு ஓடி போட்ட நேரம் முடிச்சுப்பா. ஏறலாம் போது எல்லாம் கீழே ஏற 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 இப்போ ஏறிக்கிட்டு இருக்கிற சூரிய அணியில தெரியுது எரும கணமாக இருக்கிறதா மலையை கீழே இருக்கிற மாதிரியே இருக்கிறா. என்னங்க பாக்குறீங்க? இவர் தாங்க நம்ம படத்தோட கதாநாயகன். வாலிபமே ஒரு பூவினை போலே வாழணும் நாமதில் வாசத்தை போலே ஜாலியாக ஆடிப்பாடும் காலம் இந்த காலம். வேலை வெட்டி ஏதும் இன்றி சுட்டுகின்ற காலம். நாமே இந்த ஊருக்குள்ளே நட்புக்கு ஒரு பாலம். 4 பேரும் ஒன்னா சேர்ந்த துன்பம் எல்லாவோட எப்போவும் ஆனந்த பூங்குயில் போலே பாடிட ஆடிட வந்தது நாளே. வாலிபமே ஒரு
இதுவரை பந்தய போட்டியில் தோற்றது தாண்டா மிச்சம். இனிவரும் காலத்திலே நாம் தொடுவோம் வெற்றியில் உச்சம். இருக்குது நமக்கென வாழ்க்கையில் இருக்குதுடா ஓர் மச்சம். இருக்கிற வழியில் அனுபவிப்போமே இருந்த வயசில் அச்சம். வந்தாவில் காலங்கள் ஓடுது நண்பா, எப்போதும் நாம் இங்கு இருக்கணும் தெம்பா. நம்மாலே யாருக்கும் தீமைகள் இல்லை, தப்புக்கள் சென்றிட நாம் வரவில்லை. சந்தோஷந்தான் நம்ம லட்சியம், சந்தோஷந்தான் நம்ம லட்சியம். எப்போதும் ஆனந்த பூங்குயில் போலே பாடிட ஆடிட வந்தது நாளே. வாலிபமே ஒரு பூவினை போலே வாழணும் நாம் அதில் வாசத்தை போலே. அங்கே பாரு, கலகலவென்று இலையுடன் கிளையை அசைக்கிற காத்த பாரு. கலகலவென்று வயல்களை முழுகிற அழகினை கண்ணால் பாரு. கனவுகள் அழுகிற கிராமத்து பெண்களின் உழைப்புக்கு நிகழ்தான் ஏது. எல்லாரும் கும்பிட கோயில்கள் உண்டு, எப்போதும் நீர் பொங்கும் குலங்களும் உண்டு. அம்மாயில் நீருடன் குதிக்குது நண்டு, தெம்மாங்கு ராகங்கள் படிக்குது வந்து. நம்மூர போல் ஒரு ஊர் இங்கு ஏது, நம்மூர போல் ஒரு ஊர் இங்கு ஏது. எப்போதும் ஆனந்த பூங்குயில் போலே பாடிட ஆடிட வந்தது நாளே. வாலிபமே ஒரு பூவினை போலே வாழணும் நாம் அதில் வாசத்தை போலே. ஜாலியாக ஆடிப்பாடும் காலம் இந்த காலம், வேலை வெட்டி ஏதும் இன்றி சுத்துகின்ற காலம். நாமே இந்த ஊருக்குள்ளே நட்புக்கு ஒரு பாலம், 4 பேரும் ஒன்னா சேர்ந்த துன்பம் எல்லாம் எப்போவும் ஆனந்த பூங்குயில் போலே பாடிட ஆடிட வந்தது நாளே. அடியே சரசு, உங்க அண்ணனை எழுப்படி, விட்டா கும்பகாரண மாதிரி தூங்கிக்கிட்டே இருப்பா. அண்ணே அண்ணே, அம்மா கூப்பிடுது பாரு, உன்னால அம்மா என்ன திட்டுது. என்ன உயிரை வாங்குற? ஏண்டா காலையில எந்திரிச்சு வேலையை பார்க்காம கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க? அவங்களோட சேர்ந்து ஆட்டப்படாம சீக்கிரமா வா. பேசாம இருமா, எப்ப பார்த்தாலும் தோணதொன்னு பேசி அவளை பத்தி எதுவும் சொல்ல விடாம வாயை அடைச்சிருவியா? ஹாவ் காலையிலே வந்தாங்க, என் பேரனை கூட்டு பாருங்க, நான் மூச்சு முடியும் பாரு. எலும்பு தோலுமா இருந்துட்டு சைகை கட்டி கூப்பிடுறத பாரு. போப்பா போ, போய் அவங்களோட ஆடிட்டு வா. மத்தியானம் சோறு ஆக்கி வைக்கிறேன், வந்து தின்னு. நமக்கு முன்னாடி பொம்பளை பிள்ளைங்கலாம் நின்று கை தட்டி உற்சாகப்படுத்தலனா நிச்சயமா நம்மளால இந்த போட்டியில ஜெயிச்சிருக்கவே முடியாது மாப்ளே. அப்படியே எப்படி சொல்ற? எல்லா வயசு பொண்ணுங்களும் என்னையே வச்ச கண்ணு வாங்காம பார்த்ததுனால தானடா என்னால நிக்க முடிஞ்சது. இல்லனா நான் வலிக்கு விழுந்திருப்பேன்டா. ஏண்டா சவட்ட, தண்ணி உப்பு கறின்னு சொன்னா எனக்கு உப்பு கறின்னு சொல்றாடா இவன். ஏண்டா மச்சான் நீயா? சரி விடுறா மாப்ள, நான் தானே தெரிஞ்சு போச்சு. ட்ரம்மு நிறைய தண்ணி வச்சு ஊத்துறாங்கடா மாப்ள, அதுல இத்தனோடு தானடா உப்பு கரிச்சுது. இத போய் ஏன்டா பப்ளிசிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கு பப்ளிசிட்டி வேற. வாடா அப்புறம் யாரும் பொண்ணு தர மாட்டாங்கடா. டேய், இந்த உப்பு கரிச்ச மேட்டர் குளிக்கிற இடத்துல சொல்லிடுறா. எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இமேஜ் பிரச்சனைடா. வா, உடம்பு என்னடா இப்படி வலிக்குது, முள்ளு மாதிரி குத்துதுடா. ஐயோ பா, கழுத்து மேல வேற பயங்கர நின்ட்டாடா. சரங்க முடிஞ்சா என்ன அப்படி பாப்பா? போய் பாக்கடா, போறேன். சோப்புனா இதான்டா சோப்பு.
என்ன மாதிரி அழுக்கெல்லாம் போகுது? என்ன குளிச்சதுக்கு அப்புறம் உடம்பெல்லாம் எரியும். ஏன்டா சரகு, நீ எப்பவுமே தேய்ச்சி குளிக்க மாட்டியாடா? ஏய் என்னடா இப்படி கேட்ட? இத்தனை வருஷம் சேர்த்து வச்சிருந்த அழுக்கெல்லாம் தேய்ச்சி குளிச்சா போயிரும்ல. இவன் ஒருத்தன். என்னங்க குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, என்னன்னு பாருங்க. என்னடி பாக்குற? ஈயரும்பு கூட என் குழந்தைகிட்ட நெருங்கோடாம பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு தேளு, அதுவும் என் குழந்தைய சுட்டுட்டல்ல. இவர் பார்க்க ஹீரோ போல இருந்தாலும் இவர் தாங்க நம்ம படத்தோட வில்லன். என்னங்க டீ குடிச்சிட்டு அப்புறமா கணக்கு எழுதுங்களேன். எனக்கு எதுக்கு டீ? காலையில இருந்து வேலை பாக்குறாங்க, அவங்களுக்கு கொண்டு போய் கொடு போ. சரிங்க. அப்பா ஆதேஷ போய் பார்த்துட்டு நாளைக்கு டிராக்டர் வேணும்னு சொல்லிட்டு வந்துடுறேன்ப்பா. ஏப்பா என்னப்பா? போகும்போது ஒரு 2 மூட்டை நெல்லை மிஷின்ல போட்டு வந்துரு. சரிப்பா. அப்புறம் கருப்பங்கிட்ட சொல்லியிருந்தேன், விதை நெல் வந்துருச்சான்னு பார்த்துட்டு வந்துரு. சரிப்பா. இளங்கோ அண்ணே, அந்த சின்ராசு வயல்ல உழுதிய காசு வாங்கிட்டேடா? இந்த சுபாஷ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கானே. நாளைக்கு தரட்டுக்கிறாரு. டேய் குடுப்பானாடா? கொடுப்பானே, குடுக்கல கொடுக்க வைப்பானே. ஏய் குடுக்கலனா வாங்கிரணும்டா. அப்படியே சேர்ந்துருச்சுனா இதுவே கட்ட முடியாதவன் அது எப்பறா கட்டுவான்? அப்பப்ப வாங்கிடுறா. சரிண்ணே. சரிண்ணே. வா சந்தேப், என்ன இவ்வளவு தூரம்? ஒண்ணுல ஆதேஷ், எனக்கு டிராக்டர் வாடகைக்கு வேணும். என்னைக்கு? நாளைக்கு தான். நாளைக்கு தானே? சுபாஷ் நம்ம சந்தீப் தோட்டமா? சரிண்ணே. நாளைக்கு போய் உழுதுட்டு வந்துரு. ஓடிலாண்ணே. சரி தம்பி, தென்னங்கொல்லையா சோளக்கொல்லையா? தென்னங்குள்ள தான். சரி தம்பி. இது கேட்கவே மறந்துட்டேன், வாடகை எவ்வளோன்னு சொல்லவே இல்லையே. வாடகையா? இளங்கோ எவ்வளோ வாங்குவோம் அண்ணே? அது வந்து சரி அத பாத்துக்கலாம் சந்தேப். நீ போ, நமக்கு இல்லாததா? அப்படியா? போயிட்டு நீ. சரி நான் வரேன். சரி நாளைக்கு போய் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரியா? என்ன சுபாஷ், இதுக்கு எவ்வளோ ஆச்சு? எவ்வளோ ஆச்சு இலங்கா? 2000 டீசல், ஒரு 500, 2500. 2500 ரூபாய் ஆகுதுப்பா. நீங்க என்ன புதுசா கேக்குறீங்க? எல்லாரும் 600 ரூபாய் 700 ரூபாய் தான் வாங்குவாங்க, அதான நியாயம். நீங்க வண்டி வந்திருக்கு, டீசல், ஆயில், நாங்க 2 பேரும் வந்திருக்கோம், அதுக்கெல்லாம் யாரு கொடுப்பா? இது எல்லாத்தையும் சேர்த்து தான் 700 ரூபாய் வாங்குறாங்க. எங்க அண்ணன் ஒரு ரேட்டு பிக்ஸ் பண்ண ரேட்டு தான் நாங்க வாங்குறோம். ஓஹோ, அப்போ உங்க அண்ணனே வர சொல்லு போ. அப்படியா? டேய் அண்ணன் சொல்றா போய். அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? அண்ணனோட யாருக்கிட்ட உங்க வேலையை காட்டுறேன். ஒருட்ட அண்ணன். என்ன சந்தேப் வர சொன்னியாமே? பின்ன ஆதேஷ், எல்லாரும் 600 ரூபாய் 700 ரூபாய் தான் வாங்குறாங்க. ஆனா உங்க ஆள் என்னன்னா 2500 ரூபாய் கேக்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இல்ல? அவன் என்ன கேக்குறானா கொடுத்துட்டு போயிரு. இல்ல அது எப்படி ஆதேஷ் கொடுக்கறது? 2 தட்டு வாங்குறத விட்டுட்டு இந்த பார் அண்ணா, அவன் என்ன கேட்டானா அது கொடு. எவ்வளவு ஆச்சு? 1000 ரூபாய் கொடு. உழுதது சரியா உழுவல, கொஞ்ச நேரம் தானே ஆச்சு. அதுக்கு யோ மிலிட்டரிக்கார தம்பி 500 தான் கேட்டுச்சு, நீங்க 1000 ரூபாய் கேக்குறீங்க. ரொம்ப பேசாத, அண்ணனை பத்தி உனக்கு தெரியும்ல. அநியாயம் பண்றீங்களேப்பா. குடியா இந்த நாளை பின்ன ஓட்டணும்ல வண்டி. போப்பா, நான் தம்பி கிட்ட பேசிக்கிறேன். பேசு, கை காலத்தான் உடச்சு அனுப்புவாரு. ஒண்ணுமே புரியல, உங்களை எல்லாம் யாருதான் தட்டி கேட்க போறாங்களோ. என்றழைக்கவா, முத்துக்குமரா என்றழைக்கவா, கடையை நான் திறக்கிறே, முட்டை போட நீ அனுப்புவை. ஏம்பா
ஒரு கதவு தான் நான் திறந்திருக்கேன். இன்னொரு கதவு திறக்கிறதுக்குள்ள என்னப்பா அவசரம் உங்களுக்கு? ஊசி பேப்பர் படிக்கிறதுக்காகவே வராங்க பாத்தியா? வேலையே இல்லை உங்களுக்கு. என் பொழப்பு கெடுக்கிறதுக்குனே வரானுங்க. ஏய் பெருசு குசும் பாத்தியா? ஆளே வராத கடைக்கு ஊதுவத்திலாம் கொளுத்தி வைக்கிறான். ஐயா வெங்கடேச பெருமாளே, என் தொழிலே நான் மறந்துற போல இருக்கு. இன்னைக்காவது யாராவது மொட்டை போட வர வைப்பா. ஒரே புழுக்கமா இருக்குப்பா. எக்ஸ்ட்ரா 2-3 ஜன்னல் வைக்கணும். ஏசி போடணும். அப்போதான் நல்லா குளு குளுன்னு வேலை செய்யலாம். ஏனே நீங்க சாமி கும்பிடுறத பார்த்தா இன்னைக்கு எவனாவது ஒருத்தவங்க கிட்ட முடி வெட்ட வந்துருவானே. எனக்கு தெரிஞ்ச நீங்களே முடி வெட்ட வரதில்ல. அடுத்தவனுங்களா வரமாட்டாங்களா? வருவாண்டா. இந்த வந்துட்டான்ல. எப்பா எப்பா என் பொழப்ப கெடுத்தாருங்கப்பா. கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. அட கொப்பத்தா சலூன். பேரே அமக்களமால இருக்கு. ஆனா மாட்டு கொட்டாய மாதிரி இருக்கு. போய்த்தான் பாப்போம். சார் இந்த ஏசி சலூன் எங்க சார் இருக்கு? தம்பி இந்த சுத்து வட்டாரத்துல எங்கேயும் கிடையாது. வேணும்னா டவுனுக்கு தான் போகணும். அங்க ஏசி சலூன்ல எப்படி வெட்டுறாங்களோ அதே மாதிரி ஒரு வெட்டுவாரு. போய் தைரியமா உட்காரு போ. ஓகே சார். வா தம்பி உட்காரு. இதுலயா? ஆமா தம்பி, இது பர்மா தோக்கு. பர்மா தோக்கு. ஒரே தைரியமா உட்காரு தம்பி நீ. தம்பி கட்டிங்க ஆயுர்வேத கட்டிங்க தம்பி. ஆயுர்வேத கட்டிங்க புதுசா இருக்கு. சரி ஆயுர்வேத கட்டிங்க பண்ணிடுங்க. ஏ மாப்ள பையனை எப்படி சிக்க வச்சேன் பாத்தியா? பேசாம இரு, என்ன நடக்குது பாரு. யோ துணி போடா வெட்டுறேன். யோ துணியை போடியானா பேப்பர் போற. யோ யோ எடியா ஏம்பா அந்த கவர் எடுப்பா. யோ என்ன கயிறை போட்டு கட்டற? என்ன பண்ண போற? ஒண்ணு இல்ல தம்பி, பயப்படாத தம்பி. ஒண்ணு இல்ல. தெரியாம பேப்பர் தான் தம்பி, பயப்படாத. தம்பி சரியா ஆட்டாரு தம்பி. சருகு இத கேளு முதல்ல. ஒரு லாசான ப்ரொடியூசர் அந்த டைரக்டர் பத்தி ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படத்து பேர் என்ன தெரியுமா? வேற என்ன தம்பி? என் குடும்பத்துக்கு எடுத்த பாவி. ஆளவிடியா முதல்ல. ஐயோ வந்த ஒருத்தனும் போயிட்டானே. கொப்பத்தா சொன்னாங்க. கொப்பத்தா வரும்போது படையப்பா மாதிரி வந்தா ஓடும்போது சடையப்பா மாதிரி ஓடுறான் பாத்தியா? அட ஏன் சும்மா. மாப்ள டேய் மாப்ள. டேய் மாப்ள. என்னடா மாப்ள? டேய் என்னடா இது? டவுனுக்கு போறோம் ஸ்டைலா வராம இப்படி கையில கட்டிட்டு வர. போடா பேண்ட மாட்டிட்டு வா போ. நீ சொல்றதும் சரிதான் மாப்ள. காலேஜ் பொண்ணுங்கெல்லாம் பஸ்ல வரும்ல. ஒரு நிமிஷம் இந்த மாட்டு வந்துடுறேன். இந்த இடுப்பு தான் மாப்ள சிறுசாயிட்டே போகுது. எப்படி டைம் ஆகுது, சீக்கிரமா. மலரே மலரே இது வந்துட்டேம்மா. இவங்களை பத்தி நான் எதுவுமே சொல்ல போறதில்ல. போக போக இவங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும். நான் கிளம்புறேன். நான் போயிட்டு வரேம்மா. சரி சரி பாத்து போயிட்டு வா. என்ன சருகண்ணா எப்பவும் கையிலேயே கட்டிட்டு சுத்துவீங்க, இன்னைக்கு பேண்ட் சட்டை போட்டு அசத்துறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆகுமா? சும்மா இருமா, நான் புதுக்கோட்டை வரைக்கும் போலான்னு போறேன். ஏய் டான்ஸ் ஆட நேரா நில்லு. மலர் வருது. ஏன் மலர் இவ்ளோ லேட்டு? மாட்டுக்கு தண்ணி காட்டிட்டு வந்தேன். நான் என்ன மத்தவங்கள மாதிரி வெட்டியாவா இருக்கேன்? மலர் நீ எந்த பஸ்ல போற? 8 மணி பஸ்ல தான். ஏன் கேக்குற? இல்ல நீ போற பஸ்ல நான் வரக்கூடாதுன்னா. மாமா ஏப்பா தம்பி படியில நிக்காத, மேல வா. டிக்கெட் எடுக்காதா? டிக்கெட் எடுக்கப்பா. டிக்கெட் எடுக்காதா? நீ வேணா இங்க வந்து உட்காந்துக்க மலர். பரவாயில்ல மாமா, நீங்க உட்காருங்க. நான் அதை வச்சுக்க, நான் இறங்கும் போது வாங்கிக்கிறேன். பக்கமே போனதில்லை. ஈவினிங் எத்தனை மணி வரைக்கும் உனக்கு காலேஜ்? 4 மணி வரைக்கும் மாமா. புதுக்கோட்டைக்கு என்ன விஷயமா போறீங்க மாமா? அதுவா ஜேசிபி வாடகைக்கு எடுக்க போயிட்டு இருக்கேன். சும்மா சொல்லக்கூடாது. இந்த பேண்ட் ஷர்ட்ல சருகு அண்ணே சும்மா ஹீரோ மாதிரி இருக்காரு. இந்த குழாயை மாட்டிட்டு நான் படுற அவஸ்தை எனக்கு தான் தெரியும் மலரு. ஏண்டி இன்னைக்கு லீவுன்னு சொன்ன? சும்மா தாண்டி சொன்னேன். நம்மளும் காலேஜ் போற மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் படிச்சா தானே மதிக்கிறாளுங்க. பார்த்து ஸ்டைலா தான் இருக்காரு. காலேஜ் படிக்கிறாரு.
இவர் தான் நம்ம ஆள். அன்பே என்ன ஆச்சு? உன்னை பார்த்து ஸ்லோ மோஷன்ல வந்ததுல கல்லு இடிச்சிடுச்சு. ஐயோ வாடப்படம்ல பேசக்கூடாது அன்பே. மடக்கிட வேண்டியதுதான். என்ன சார் பாக்குறீங்க? இந்த கடைக்காரரை பார்க்கணும். என்னன்னு சொல்லுங்க. அரிமளத்துல இருந்து வந்திருக்கேன். சரி. ஜேசிபி வாடகைக்கு எடுக்கணும். இது சம்பந்தமா யார்கிட்ட பேசணும்? என்கிட்ட சொல்லுங்க, நான் தான் ஓனர். சரி, உங்க நம்பர் கொடுங்க, நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அப்புறமா வண்டி அனுப்புங்க. இந்தாங்க. வாடகைலாம் பார்த்து கொஞ்சம் கம்மியா போடுங்க. எல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம். ஒரு காரணம் செய்யலாம் வாங்க. சரிங்களா? சரி சரி, நான் போயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி வரேன். மலர், இப்ப எதுக்குடா மலர் கூப்பிடுற? அந்த வண்டியில இடம் இல்ல, இந்த வண்டியில இடம் இல்ல. மலர் எந்த வண்டியில ஏற போகுது? டேய் புரிஞ்சு போச்சுடா. நீ தள்ளி விடுறதுக்குள்ள நானே இறங்கிடுறேன். ஏய், எந்த ஹீரோடா நண்பனை பக்கத்துல வச்சிட்டு ஹீரோயின் எட போறான்? நீ எடு மாப்ள, அவன் டபுள்ஸ் பண்ணா நம்ம போறா. நீ ஏறிக்க மலர். மாமா, இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல உங்க பள்ளிக்கூடத்தை காட்டுறேன்னு கூட்டிட்டு வந்து இந்த இடத்த காட்டினீங்க. நானும் உங்க பள்ளிக்கூடத்தை ஆசையா பார்க்க வந்தேன். நீங்க இந்த இடத்துல தான் என்னை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு இதுதான் என் கிளாஸ்ன்னு சொன்னீங்க. அப்ப கூட டீச்சர் வந்தா என்ன மாமா பண்றதுன்னு நான் கேட்டேன். அப்ப நீங்க நிஜமாவே உங்க பள்ளிக்கூடம் மாதிரி என்கிட்ட சமாளிச்சிட்டீங்க. கொஞ்ச நேரம் சுத்தி முத்தி பார்த்தபடி பள்ளிக்கூடம் லீவுன்னு சொல்லி என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதையும் மறக்கல. உன் முதுகுல உப்பு மூட்டை ஏறினதையும் மறக்கல மாமா. 2-3 நாள் கழிச்சு நான் அம்மா கூட போகும்போது உன் பள்ளிக்கூடத்தை காட்டினேன். அம்மா இது பள்ளிக்கூடம் இல்லடி, சந்தைன்னு சொல்லிச்சு. இல்லம்மா, இது மாமாவோட பள்ளிக்கூடம் தானே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தேன். அம்மாவோட காதுல விழுந்துச்சோ இல்லையோ, நீ சொன்னதுனால அதுதான் உன் பள்ளிக்கூடம்னு என் மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு. அதனாலதான் நீ டீச்சரா இருக்க, நான் மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். சும்மா இருக்குல்ல. ஏய், வண்டி ஓட எடுத்துறா. ச்சே, சந்தீப் பையனால ஒரு இடத்துல வேலைக்கு போக முடியல. வரட்ட அண்ணன்னைக்கு. டேய், அண்ணே வர்றாரா? சுபாஷ், வண்டிலாம் அப்படியே இருக்கு, எங்கேயும் போலியா? இல்லண்ணே, வர வர முதல்ல ஊருக்குள்ள பயம் விட்டு போச்சுண்ணே. என்னடா சொல்ற? அண்ணே, வர்மாக்கார பேரன் பக்கத்துல வந்து ஜேசிபி கூட வந்து மண்ணெல்லாம் நிறைவேட்டுக்கிறானே. அவனை தோப்புக்கு வர சொல்லு. என்னடா நிக்கிற? போடா. கிளம்பு. அப்படியே திருப்பி அங்க ஒரு பல சந்தீப், அண்ணா தோப்புக்கார சொல்றாரு. என்ன சந்தீப், என்ன விஷயம்? வெளியூர்ல இருந்து வந்து வண்டி ஓடுது போல் இருக்க. எந்த ஊர் வண்டி ஓடுனா உனக்கு என்ன? ஏய், அடிச்சு மாட்ட கட்டுறா. என்ன என்கிட்ட ரேட்டை கேட்டுட்டு வெளியூர்ல இருந்து வண்டி வர வச்சு ஓட்டுறியா? அவங்க என்ன ரேட்டு சொல்றாங்களோ அதைத்தான் வாங்குறாங்க. இப்ப என்ன சொல்ற நீ? வேலை செய்யறவனை கூட்டிட்டு வந்து வெட்டி கதையா பேசுற? இந்த மருந்து நான் சொல்றத கேட்கலனா யாரும் இங்க உயிரோட இருக்க முடியாது. வயல்ல இறங்கி வேலை செஞ்சு பாடுறா, அப்பதான் உனக்கு பணத்தோட அருமை தெரியும். இப்ப பண்ணனது சரி, இனிமேல் வெளியூர்ல இருந்துலாம் வண்டி கொண்டு வரக்கூடாது. இதை சொல்றதுக்கு தான் வர சொன்னியா? நான் கூட வேற என்னமோன்னு நினைச்சேன். சொல்ற அண்ணே, என்னண்ணா உங்கள பேசிட்டு போறேன், நீங்க விட்டுட்டு இருக்கீங்க. நாங்களாம் இதுக்கு தானே இருக்கான். அண்ணே, ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணே. அவனை அண்ணே, இவனெல்லாம் இப்பயே அடிக்கச்சு தானே ஊருக்குள்ள ஒரு பையன் இருக்கும். டேய், அதுக்கு இல்லைண்ணே. டேய், சும்மா இருங்கடா. எதை எப்ப பண்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும்.
இன்னைக்கு அந்த மிலிட்டரிக்காரன் தோப்புக்கு வர சொல்லியிருந்தான்பா. ஏன்? ஏதோ வெளியூர் வண்டி எடுத்து ஓட்டக்கூடாதாமா, அவனுடைய வண்டி தான் எடுத்து ஓட்டணும்னு மிரட்டுற மாதிரி பேசுறான்ப்பா. எங்க மாமாவோட வண்டி தான் சொல்ல வேண்டியதாண்டா. அதேமா அவன் கிட்ட சொல்லணும், நான் அப்படிதான் ஓட்டுவேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி சரி, நீ எதுவும் அவங்ககிட்ட பேசி சண்டை போட்டுறாத. எதுவா இருந்தாலும் அப்பாட்ட பேசிக்க சொல்லு. என் மாங்கிட்ட வம்புழுக்கிறன்னா ஒத்த காலில் நிப்பானுங்க. அவங்க அப்பச்சி அப்படித்தான், அவங்க அப்பனும் அப்படித்தான், இப்ப அவன் அப்படித்தான் பண்றானா? பாப்போம். கடை வீதிக்கு போயிட்டு வரேன். சரிங்க. என்னடி இதானா? ஏண்டி உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, அவர் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது பக்கத்துல போகாதுன்னு சொல்றதை கேட்க மாட்டியா? போமா, அங்க உட்காராத இங்க உட்காராத என்கிட்ட சொல்ல வேண்டாம். முதல்ல அவரை வண்டி ரிப்பேர் பண்ண சொல்லு. ஏய், நான் காதலிக்கிற பொண்ணு நீ காதலிக்க கூடாது. எதாவது அவனை காதலிக்கிறேன்னு சொன்னாளா? இல்ல. அப்புறம் பர்சனாலிட்டிக்கு தகுந்தாப்புல யோசி. ஏய், வார்த்தை அளந்து பேசு. என்ன வாய் ரொம்ப நீளுது? ஏய், என்ன நீளுது வாழுது? அண்ணனை பாத்துட்டு பேசு. அண்ணன் உண்மையா தானே சொன்னாரு. இவனுக்கு என்னடா பேச்சு? அவர்கிட்ட போய் பேசிக்கோ. வாடா. போறத பாரு, கத்திரிக்காய்க்கு கால் முடிச்சது போல. வெளியூர்ல இருந்து வண்டி கொண்டு ஓடுறாங்களா? எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? இதை இப்படியே விடக்கூடாது. அப்படி போட்டானா? வெளியூர் வண்டி கொண்டு ஓட்டிவியோ? யார் யாரு தைரியம் கொடுத்தது உனக்கு? சந்தீப் தம்பி தான் வண்டி அனுப்புனது. யோ, அன்னைக்கு உழுதுட்டு வாடகை கேட்கும் போதே நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்த. சரி, போயிட்டு போதில உன்னை விட்டுட்டு போனேன். சந்தீப்போட தான் நீ ஆடிக்கிட்டு இருக்கியா? அண்ணனை பத்தி தெரியும்ல, இவங்கிட்ட என்ன பேச்சு? அவனை அடிக்கிற அடியில இவனுக்கு கண்டம் கட்டணும். வாங்கயா. படுவாங்க, விவசாயம் பண்ண விட மாட்டேங்கிறீங்க, ஒன்னும் பண்ண விட மாட்டேங்கிறீங்க. அந்த சந்தீப் தம்பி நல்லதானே பண்ணிச்சு, நீங்க ஏன் தான் இந்த ஆட்டம் ஆடுறீங்களா? சுபாஷ் அண்ணே, சந்தீப் என்னடா இப்படி பண்றான்? அவனால தானே ஊருக்குள்ள நம்ம மேல இருக்கிற பயமே போச்சு. அவன் அப்ப 4-5 தென்னை மரத்தை வச்சுட்டு பொழப்ப நடத்திட்டு இருக்கான். அட இவன் என்னடா நம்மளே ஏத்துட்டு இருக்கான். அண்ணே, அவனுக்கு புத்தி வரணும்னா அவன் அப்பம் படப்புல மண்ணை போடணும்னே. என்னடா சொல்ற? அந்த தென்னை மரத்தை வச்சு தானே அவன் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கான். அது அத்தனையும் அழிச்சுட்டா ஒருவேளை சோது கூட அவன் கையேந்தி நிக்கணும்னே. அத முதல்ல செய்டா, அதுக்கப்புறம் இந்த ஊர்ல அவன் எப்படி இருக்கான்னு பாப்போம். வாழ வேண்டும் வீர சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும். என்னடா பண்ற? எங்கடா போற? டேய், பெட்டி எடுத்துட்டு போறியடா? ஏன்டா வீணா போனவனே, நோட்டு பேனா வாங்குறது கூட வாடகை காசு கொடுக்க மாட்டேங்கிறியடா. உன்னையெல்லாம் வச்சு நான் மாடிக்க வேண்டியது இருக்கேடா. ஏன் பாட்டி, அடியில இருக்கிறதுல கடிச்சு தின்னுட்டியா? உன் மூஞ்சி தான் தெரியுது பாட்டி. இதுக்கு ஒரு கீத்து பரங்கிக்க தான் பாட்டி வரும். இருக்கட்டும், அடைய படப்பா. சரி பாட்டி. காதலிய பாக்குறதுக்கு என்னென்ன வேஷம்லாம் போட வேண்டியிருப்பாரு. இந்த கிழவியெல்லாம் சமாளிக்கணும். கேள்வி கேட்கறது பாரு, ஹைகோர்ட் சர்ச்சையாட்டம். என்னப்பா தராசு இப்படி இருக்கு? பாட்டி, இது பர்மா தராசு. சரி சரி, பாத்துக்க. நான் சொன்னதுக்கு ஒரு கீத்து பரங்கிக்காவுக்கும் சரியா வருதுல்ல. இருந்தாலும் நீ கேட்டதுக்காக ஒரு கீத்து நான் மேலே தரேன் பாட்டி. சரிப்பா சரிப்பா. சரி, சமாளிடா சமாளி. சரி, இந்த புடி பாட்டி. ஏப்பா இன்னொரு கீத்து தரேன் பாட்டி. இதான் இலவச இனிப்பு. இந்த கிழவி சமாளிக்க பெரும்பாடா போச்சு. இன்னும் என்னத்தை சமாளிக்க போறோமோ? அத்தா, பழைய இரும்பு சாமா, செல்போனு, கம்ப்யூட்டருக்கெல்லாம் பரங்கி கீத்து. போனது நம்ம பச்சை கிளி மாதிரியே இருக்கு. அடையாளம் தெரியாம போறால. ஒருவேளை செட்டப் மாத்தினதுனால தெரியாம போச்சோ? சரி, தண்ணி கிணி கேட்டு கரெக்ட் பண்ணி பாப்போம். அண்ணே அண்ணே. யாருப்பா அது? யாரோ ஒரு ஜென்டில்மேன் வராரு. அண்ணே, குடிக்க தண்ணி கொடுங்கண்ணே. அதான் இந்த தம்பி கொஞ்சம் தண்ணி விடு. இருக்கிற ஒரு வில்லவன் கிளம்பிட்டாரு. பழைய செல்போனு, பழைய கம்ப்யூட்டருக்கு பரங்கி கீத்து. பழைய செல்போனு, பழைய கம்ப்யூட்டருக்கு பரங்கி கீத்து. வாங்கம்மா வாங்கம்மா. தண்ணி கொடுக்கறவங்களுக்கும் பரங்கி கீத்து. டிஸ்டர்ப் பண்ணாதவங்களுக்கும் பரங்கி கீத்து. அண்டே, பல்தேச்சியா? இப்ப எதுக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்துற? டூயட் பாடிக்கிட்டே இருக்கலாம் அன்பே. சரி, வந்து தோல. ஒருத்தர் பார்த்தோம், பார்த்து ஒருத்தர் மறந்தோம். நேற்று ஒருத்தர் பார்த்தோம். என்ன கெட்டப் இது? பரங்கிக்கா, பிளாஸ்டிக் டப்பா, என்ன இதெல்லாம் வேஷம்? இல்ல, உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு. காலேஜுக்கு போலியா? எங்க வீடு உங்களுக்கு எப்படி தெரியும்? காலேஜா?
நம்மள காலேஜ் படிக்கிற நம்பிட்டாலோ இப்படியே மெயின்டைன் பண்ணிட வேண்டியதுதான். ஆமாங்க, உங்களை பாக்குறதுக்காக தான் காலேஜ் லீவ் போட்டு வந்தேன். நான் வரட்டுமாங்க? வரேங்க. செம்பு கொடுத்துட்டு போங்க. உங்களை பார்த்த தெம்புல கையில இருக்கிற சொம்ப மறந்துட்டேன். வரேங்க. கண்கள் இரண்டால் முன் கண்கள் இல்லடா இவன் தான்பா பறையும் கையை கொடுத்துட்டு பாத்திரத்தை வாங்கிட்டு போனது. சைக்கிளோட கீழே இறங்கடா. எந்த ராணி சொல்றா? அதெல்லாம் இருக்கட்டும், அவன் தராசு ஒண்ணு வச்சிருக்கான், வாங்கி பாருப்பா. என்னடா தராசா? என்னடா தராசு இது? இது பர்மால இருந்து வாங்கிட்டு வந்த தராசுனே. அப்பா நான் எழுதிட்டு இருக்கும்போது இந்த ஆளு ஸ்கேல புடிங்கிட்டு வந்துட்டாரு, வாங்கிட்டாப்பா. ஐயோ இது எங்க வீட்டு நாய் தட்டு, வாங்கிட்டாங்கண்ணே. ஆடம் வைக்கும்போது ஆட்டம் புழுக்கெல்லாம் எடுத்தல அதுதான். இந்த பறையங்காய் எங்க விட்டுப்பா? எங்க வீட்லயே திருடியாந்து எங்க ஆயா கிட்டே கொடுத்துட்டு போறியா? மாமியாரெல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. என்ன ஒரு சின்ன திருட்டுக்கு ஊரே சேர்ந்து கண்ணை குத்த வர மாதிரியே கை வேலை கட்டுறாங்க. அடுத்த அடிதான். நல்ல நாலு வரக்கூடாது சருக அப்படி வரா. ஏண்டா மாப்பிள்ள தொண்டி கதவுனாட திறந்து இருக்கு தெரியலையே. சரி போ போய் பாப்போம். கூட்டு போனா விட்டுட்டு போனால போறானுங்க பாரு. ஐயோ ஒருத்தன் இருப்ப பிடிச்சி கடிச்சு வச்சு. டேய் அங்க போறா. டேய் எங்கடா கீழ யாரா நீ? ஏய் இறங்க வந்துடா குதிரா. டேய் இறங்கடா. ஏய் வாடா மாட்டனா அவ்வளவுதான் வாடா. டேய் எங்கடா போறீங்க? எங்கடா வரீங்க? டேய் மாப்ள ஏதோ ஆசிட் போல இருக்குடா. அண்ணே எப்போ வந்து சந்திப்பு வெளியே வண்டி கொண்டாந்து ஓட்டினானோ அப்போ வந்து நம்ம வண்டிலாம் அப்படி அப்படியே நிற்கிதுண்ணே. இது இப்படியே விட்டோம்னா சரிப்பட்டு வராதுண்ணே. இதுக்கு என்ன ஒரு முடிவு கட்டுண்ணே. என்ன பேசாமல் இருக்கீங்க? அண்ணே சந்திப்பு வராண்ணே. வா சந்தேப். என்ன மறுபடியும் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? ஒன்னும் புரியலையே. உன் ஆளுங்க என் தோப்புக்குள்ள மரத்துக்கு ஆசிட் ஊத்த வந்தது உனக்கு தெரியாதா? ஏன்டா அப்படி பண்ண? நான் இல்லைண்ணே. ஏய் சந்தீப்பு நமக்கு எதிரி கிடையாதுடா. பாவம் அவனும் அப்பனும் ஏதோ மட்டைய பின்னி வயிற்று ஒப்பிட்டு இருக்காங்கடா. ஏய் நான் கடைக்கு பேசு. உன்னை போல ஊர் வயிற்று அடிச்சு நாங்க ஒன்னும் சாப்பிடல. மொத்தவங்க வயிறை குளிர வச்சுதான் நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். இத பார், இனிமே இந்த மாதிரி ஏதாவது நடந்தா நீ வாழ்ந்த வடு தெரியாமலே ஆக்கிடுவேன். எப்பவுமே எதிரிய கூட நண்பனா இருந்து தாண்டா வெல்லணும். டேய் போய் வேலையை பாடுற வேலையை பாடுற போங்கடா. ஏண்டா மரத்துக்கு ஆசிட் ஊத்த பகல்ல போவாங்க மட பசங்களா? உங்களெல்லாம் வச்சு என்னடா பண்றது? ஏதோ ஒரு வேகத்துல பண்ணிவிட்டோம்னே. வேகத்துல தாண்டா புத்தியை பயன்படுத்தணும். சரி நான் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வந்துடுறேன். சரி தேங்காய் மட்டையெல்லாம் கட்டி வச்சுறேன். வண்டி வந்துடும். சரி வரட்டா? சரி போயிட்டு வாங்க. ஏன்டா அண்ணா சும்மா டென்ஷன் பண்ணி கிடக்குறீங்க? நீதானா? என்னதானே கூப்பிட்ட? ஆமா. எதுக்கு தனியா கூப்பிட்ட? ஆசை பாரு. சரி வந்த விஷயத்த சொல்லு. அது இல்ல மாமா, களிமண்ல அடுப்பு, பானை, அம்மிக்கல், ஆட்டுக்கல் எல்லாம் காலேஜ்ல செஞ்சுட்டு வர சொன்னாங்க. செஞ்சு தரீங்களா? இதுக்கு தானா? நான் வேற என்னமோ இல்ல நினைச்சேன். வேற எதுக்கு கூப்பிடுவாங்க? எப்ப வேணும்? நாளைக்கு காலையில வேணும் மாமா. சரி நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன், நீ வீட்டுக்கு போ. கூட்டிட்டு போணும்டா. ஆமாண்டா, நீ கொக்கரச்சங்குளத்தை கூட்டு போவண்டா. மாடு வர வர வைக்கல திங்க மாட்டேங்குது. நல்லா சாப்பிடு, சாப்பிட்டாதானே மஞ்சள் போக முடியும். இந்த தடவை நீ மஞ்சள்ல 10 பேரை தூக்கணும். அதெல்லாம் தூக்கும்டா. காலைய அப்படியே வளர்த்துருக்கோம். சாப்பிடு சாப்பிடு. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா கிட்ட வராதீங்க, மாடு
முட்டை போடும். டேய் நான் செஞ்ச மாடு என்னையே முட்டை வருமா? நீங்க செஞ்சிருந்தாலும் பாச்சை பழக்கினது நான். எனக்கு தான் இந்த மாட்டை பத்தி தெரியும். டேய் ஏன்டா வட மாடு போல கட்டி வச்சிருக்கீங்க? இந்த வரேன். சும்மா இல்ல மாமா, அலங்காநல்லூர்ல 4 பேர் போட்டு தள்ளி இருக்கு. சிராயவே துவாக்குடியில எல்லாம் அத்தனை பேரையும் போட்டு தள்ளி இருக்கு. கிட்ட வராதீங்க மாமா, கொல்லாத பைய விட்டு. இதெல்லாம் இருக்கட்டும், போய் உங்க அக்காவை கூப்பிடுறா. அக்கா அக்கா மாமா வந்திருக்காரு. இது வரேன்டா. ஏய் தள்ளி உட்காரா, குண்டிட போறே. நீ கேட்டதெல்லாம் ரெடி. வாங்க மாமா. ஐயா சூப்பரா இருக்கு மாமா. ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா? இல்ல மலர். ஹாய். சின்ன அடுப்பு, சின்ன பானை, கஷ்டப்பட்டு பண்ணிருப்பீங்கல்ல? உன்னை நினைச்சிட்டே செஞ்சதால எனக்கு கஷ்டமே தெரியல. ஏய் அவகிட்ட நான் காதலிக்கிற மாதிரி உன்கிட்ட சொல்லி காட்டுறேன். எப்படி இருக்கு பாரு. சரிண்ணா. நான் உன்னை காதலிக்கிறேன். நீ என்ன சொல்ற? அண்ணே உங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கறேண்ணே? என்னடா சொல்ற? இப்ப பாருடா, நான் உன்னை காதலிக்கிறேன். நீ என்ன சொல்ற? அண்ணே சூப்பர்ண்ணே. நம்ம ஸ்டைலே வேறடா. என்னண்ணே முதுக காட்டுற? அப்புறம் அதையாடா நீ பாக்குற? எப்படி பண்றேன்னு பாரு. இப்ப பாரு. ஐ லவ் யூ. சூப்பர்ண்ணே. ஏதாவது வித்தியாசமா யோசிக்கணும்டா. இப்ப பாருடா, ஸ்டைல மாத்துறேன். அண்ணே அப்படியே ரஜினி போலவே நடக்கிறீங்கண்ணே. என் பர்சனாலிட்டிக்கு உன்னை ஓகே பண்ணிருக்க கூடாது. இருந்தாலும் நீ அவனுக்கு கிடைக்க கூடாது பாரு. அதுக்காக தான் உன்னை ஓகே பண்ணேன். என்ன சொல்ற? காதலுக்கு மாதிரியே விஜய் மிச்சிட்டீங்கண்ணே. என்ன மாமா குளிக்க போறீங்களா? ஆமா ஏன் கேக்குற? இல்ல கையில சோப்பு டப்பாவை காணும், துண்டு காணும், அதான் கேட்டேன். மலரே அந்த விஷயம் உனக்கு தெரியாதா? நாங்க எப்பயுமே இப்படி என்ன சரோஜன் ஏதோ சொல்ல வராரு? அட ஏன் சும்மா? என்னது? இதுவா நீலம் பாவாடை நாடாவுக்கு போடுறதுக்கு. என்ன ஒண்ணும் இல்ல. சரி நீ போ, நான் வரேன். என்ன விஷயம் சொல்ல மாட்டறல? வாடா வாடா வா 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 வா. நீ தான் தேய்ச்சி குளிக்க மாட்டறமா? தேய்ச்சி குளிச்ச என்னையும் மாட்ட பா. வாடா கூட சிக்கன் பை. நமக்கு தான் ஆபத்து. அத்தை அத்தை ஏன் அத்தை எவ்வளவு கத்துற? அப்படியா? ஒண்ணு கேக்கலடி. என்ன விஷயம்? அப்பா மாமா இருக்காங்களான்னு பாத்துட்டு வர சொன்னாங்க. ஏமா? தெரியல மாமா, குளுமையில நெல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேற எதுக்கு? விக்கிறதுக்கா இருக்கும். ஆமா, நேத்து கூட கடைவீதியில பேசிட்டு இருந்தாரு. ஒரு 10 மணி போல வரேன்னு சொன்னேன். சரிங்க மாமா. ஏன் அத்தை ஏன் இப்படி வேகாத வெயில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? உன் பிள்ளைய எனக்கு கட்டி தந்தனா இந்த வேலையில நான் பாத்துப்பேன்ல. பாத்தியா? அடியே சிரிக்கி, என் புள்ளைக்கு பட்டிக்காட்டு பொண்ணையெல்லாம் எடுக்க மாட்டேன்டி. அதுலயும் உன்ன மாதிரி ஒரு வாயாடி என் புள்ளைக்கு கட்டி வச்சுட்டு நானும் என் புருஷனும் கடைசி காலத்துல ஒரு கஞ்சிக்கு உங்ககிட்ட வந்து நிக்கணுமாக்கும். பின்ன என்ன பண்ண போறீங்களா? டவுன்ல பொண்ணு பார்த்து பெரிய கல்யாண மண்டபத்துல பேண்ட் வாத்தியத்தோட கல்யாணம் பண்ண போறனாக்கும். அடியாத்தி, அப்ப நான் 2ஆம் தரமாவே போறேன். அடியே அங்க ஏண்டி போற என் புருஷன் கிட்ட? புருஷன் அழகா இருக்கிறது என் கண்ணை ஊத்துது. இங்க வாடி, கீரை அலசி தர்றேன், உங்க ஆத்தாட்ட கொண்டு போய் கொடு. இந்தா. சரி வரேன் மாமா. டவுன்ல பாக்குறாங்களா? டவுன்ல பாத்தீங்களா எப்படி பேசிட்டு போறா? இந்த பிள்ளை வர்றது போறது பேசுறது எல்லாமே அந்த சிலம்பி கிழவி நேர்ல பாக்குற மாதிரி இருக்குல்ல. நம்ம ஊருக்காரங்களை நம்ப வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்கு பாருடே. உழவுக்கு ஓட்டுற மாட்டெல்லாம் கொண்டு போய் பந்தயத்துல விட்டா எப்படிடா ஓடும்? டேய் சும்மாடா, யார் காலையும் கேட்க போகுது. எப்படியாவது அசத்திடணும்பா. கலர் கலரா பொட்டு வச்சு கொடி கட்டி பந்தா பண்ணிடணும். வாரத்துக்கு ஒரு முறை மாலை வாங்கி வாங்கி நம்ம ஒண்ணுமில்லாம ஆயிடும். ஆனா அந்த மாலை கடைக்காரன் மச்சிடு கட்டான்டா. டேய் ஊருக்குள்ள போகும்போது சும்மா ஜம்முன்னு இருக்கணும்டா. நம்ம எல்லாரோட மான பிரச்சனைடா அது. ஆமா ஆமா, நல்லா நச்சுன்னு ரெடி பண்ணி அனுப்பா. டேய் இந்தடா. டேய் இந்த மாலை போடுறா. இந்த புடி. மாலை கட்டுற மாப்ள. டேய் என்னடா தாலியா கட்டுறீங்க? வேகமா கட்டுங்கடா. டேய் ஊருக்கு போற வரைக்கும் நல்லா தாங்கணும்டா. இறுக்கி கட்டுறா. எத்தனை தடவை நீ கடைசியா வந்தாலும் முத மாடு மாதிரியே ஜோடனை பண்ண வேண்டியிருக்கு. இறுக்கி கட்டுறா. சரி சரி என்கிட்ட கொடு. புடி புடி புடி. ஊருக்குள்ள போய் நீ இப்ப பில்ல பண்றதுல தான் இருக்கு எல்லாம். போமா போமா போமா. ஜெய் ஜெய் ஜெய். சிங்கடா இது மாடிலடா. கொண்டாடடா இது இன்னைக்கு டேய். நம்ம மாட்டை அடிச்சிட்டு ஊர் ஆளுங்கடா. டேய் என்னடா நீங்க மாட்டை குளிப்பாட்டி கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன். மாலைலாம் போட்டு கூட்டிட்டு அவள என்னாரமா கலஞ்சிட்டு இருக்கிற மாட்டை டெய்லியும் அப்படி போட்டுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிலிம் கட்டினா தான் ஊருக்குள்ள ஒரு மரியாதை இருக்கா. சரி வாங்க. அடிச்சு ஓட்டு அடிச்சு ஓட்டு
அடிச்சு ஓட்டு பெருசு நீ மிஸ் இல்ல நம்ம மாடு தான் ஃபர்ஸ்ட் இல்ல. அப்படியா? ஏய் அப்பச்சி ஒரு மாதிரியா பாக்குறாரா? வேற மாடுன்னு பேசிட்டாங்களே. அப்பச்சி பேசாம டீ குடிச்சிட்டு ஓடி போயிடு. ஊருக்குள்ள நம்ப வைக்கிறது பெரும்பாடா இருக்கு. இல்லன்னா தா குத்திடும் குத்தி. பந்தயத்துல நம்ம மாடை பார்த்தாலே எல்லாரும் சிரிக்கிறாங்கடா. டேய் மாப்ள, அவன் வேன்லயே லாரில தான் மாட்டை ஏத்திட்டு போறாங்க. நம்ம எங்க போனாலும் மாட்டை பொடிநடைய தாண்டா கூட்டு போறோம். அப்புறம் எப்படிடா நம்மள மதிப்பாங்க? பருத்தி கொட்டையும் பேரிச்சம்பழத்தையும் வாங்கிட்டு சொன்னா பேரிச்சம்பழத்தை ஃபுல்லா தின்னுறான், பருத்தி கொட்டையை பாதி தின்னுறான். டேய் எதை கொடுத்தாலும் தின்றியாடா? இந்தடா இத தின்றா ஓடு. சருகு முடியே சருகாடா. டேய் என்னடா மலர் தலைகீழ நடந்து வந்துட்டு இருக்கு? டேய் ஏன்டா அடிச்சா? முதல்ல நீ சரியா உட்கார்றா. இப்ப சரியா இருக்கு. என்ன மாமா எல்லாரும் ஆலமரத்து கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன மலர், நமக்கு கல்யாணம் நடக்கணும்னு கோவில் கோவிலா ஏறி இறங்குறியா? மாமா ஆமாத்தா, உங்க வீட்டுல சாணி எல்லாம் பத்தாம இவன் வீட்டுல கூட சாணி எல்லாம் விட மாட்டான் போல. டேய் உண்மையா சொன்னா கோவம் வருது உனக்கு. அடா ஏன் சும்மா மலரு ஒரு முடி தேங்காய் கொடுத்துட்டு போயே. கூறுங்க, பந்தய ஓட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு வேலையும் பாக்குறது கிடையாது. உங்களுக்கு எவன் தான் பொண்ணு கொடுக்க போறாங்க? என்னடா நம்ம நிலைமை இப்படி ஆயி போச்சு? டேய் போடா. ஏய் அடா ஏன் சும்மா தேங்காய் உங்களுக்கு சேர்த்தாடா கேட்டேன். அநேகமா அது உங்களதான் சொல்லிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழி குஞ்சு வந்ததுன்னு யானை குஞ்சு சொல்ல கேட்டு கலக்காதீங்களா? ஏன்டா தண்ணியை போட்டு கலக்குறீங்க? கலக்கெல்லாம் சேரும்போது ஏன்டா வரோம்? எழுதி போங்கடா. இன்னும் ஆட்டம் போடுறாங்கப்பா. ஒன்று கிடக்கும் நாய் பச்சா யாரா போய் சொல்றது? இது கதைகின்ற சாமி இப்போ காந்துட்டு போனி. டேய் ஒவ்வொருத்தரா வந்து குளிக்கடா. டேய் அங்கிட்டு பாம்பெல்லாம் இருக்கும்டா. பேசாம ஐயா பக்கத்துலயே உட்கார்ந்து குளிப்போம்டா. ஏன்டா சொல்ல பண்றீங்க? சொல்ல பண்ணாம குளிக்கடா. சத்தம் போடாம பேசாம குளிப்போம்டா. சரிடா. ஆன் பண்ணுடா. இது குறைதா? கோமலா? ஐயோ என் கோமலா. ஏய் கோமலத்தை குடிச்சிட்டு போங்கடா. ஏய் கோமலத்தை குடுங்கடா. நாகஞ்சனில இப்ப உனக்கு ஆயிடுச்சு. யாரையா காப்பாத்துவா? போயா. ஒண்ணு வச்சிருந்தேன் அதே உருவிட்டு போறியடா. வீட்ல துவைச்சு காய போடுறேன் வந்து வாங்கிட்டு போயா. எப்படிடா வர்றது? டேய் அவன் ஏன்டா நம்ம கிட்ட மோதிக்கிட்டே இருக்கான்? யாரா அந்த மிலிட்டரிக்காரனா? ஆமாடா அவன்தான். டேய் அவனை நம்ம எல்லாரும் ஏதாச்சும் பண்ணி ஆகணும்டா. நாம கோவப்படும் போதெல்லாம் இவன் அடக்கி வச்சிடறான். அவனை 2 தட்டாவது தட்டி வைக்கணும்டா. டேய் நீ என்னடா சொல்ற? டேய் இப்ப அது வேணாம்டா, பாக்கலாம், அதுக்குன்னு ஒரு நேரம் வரும். டேய் இந்த பிரச்சனையை நான் தனியா டீல் பண்ணிக்கிறேன். ஆனா அங்க இருக்குது அந்த பிரச்சனை தான் என்னால பார்க்கவே முடியலடா மாப்ள. எதுடா? அங்க பாருங்கடா. டேய் உன் மாமா வர்றாருடா. எங்கடா? ஐயோ வர்றாரு பாரு, ராஜபாட்டு ரங்க தோற வந்துட்டாரா? வரட்டும் இவனோட தான் வருவாரு. என்ன மாப்ள இப்படி உட்காந்துருக்கீங்க? வண்டியை தான் கொஞ்சம் ஆஃப் பண்றது. நிப்பாட்டுறத பத்தி ஒண்ணும் இல்ல, அப்புறம் வேற யார் ஏறி மிதிக்கிறது? ஐயோ இது வேறயா? வேற ஒண்ணும் இல்ல, சைலன்சர் கொஞ்சம் அடைச்சிருக்கு, அதான் கொஞ்சம் புகை வருது. இதான் கொஞ்சம் புகையா? சரி நீங்க போங்க மாமா, எங்களால தாங்க முடியல. கொஞ்ச நேரத்துக்கே இப்படி இருக்க, வருஷம் பூரா நான் தானே ஓட்டிக்கிட்டு இருக்கேன், எனக்கு எப்படி இருக்கும்? போய் தொலையா. வர மாப்பிளே. ஏண்டா மாப்பிள, இந்த ஆள் மகளை நீ கட்டிப்பாரு. ஏன்டா அப்படி சொல்ற? இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி உன்னை அடுப்பு கறி ஆக்கி வர்றா. எங்க கடந்து வந்த? காலேஜ் போகாம இங்கே வந்த நீ? ஏன் மாமா உன்னை பெரிய வீரன் நினைச்ச, நீ என்னன்னா ஒரு புல்லுக்கு போய் பயப்படுற? சரி சரி வந்த விஷயத்த சொல்லு. இன்னைக்கு எங்க வீட்ல ஒண்ணு நடக்க போகுது, என்னன்னு சொல்லு பாப்போம். என்ன நடக்க போகுது? உன் வீட்லயும் என் வீட்லயும் மட்டை பின்றோம். எவனாச்சும் அதை வாங்குறதுக்கு இங்க வருவான், அவன் காசு கொடுக்காம போயிடுவான். இதை நம்ம வீட்டுல திட்டிட்டு இருப்பாங்க, போய் வாங்கிட்டு வாங்க. இதெல்லாம் நடக்க போகுது. அது இல்ல மாமா, இன்னைக்கு என்ன பூவம்பட்டியில இருந்து பொண்ணு பார்க்க வராங்க. என்னெல்லாம் பார்த்தா உங்க அப்பாவுக்கு மாப்பிள்ளையா தெரியலையோ? பூவம்பட்டியில தான் போய் மாப்பிள்ளை பாப்பாரா? வரேன், உங்க அப்பா கிட்ட வந்து பேசிக்கிறேன். போங்க மாமா, மாப்பிள்ளை எப்படி என்னன்னு விசாரிப்பீங்களா? சரி சரி நீ வீட்டுக்கு போ, நான் வாய்க்கால வெட்டிட்டு வரேன். மறந்துடாம வந்துரு. சரி.
சாப்பிடுங்க. என்ன மாப்பிள்ள காபி சாப்பிடுங்க. என்ன மாப்பிள்ள குசு குசுன்னு பேசிட்டு இருக்காரு? அது ஒண்ணும் இல்லைங்க, பொண்ணுகிட்ட தனியா கொஞ்சம் பேசணுமா. மாப்பிள்ள தனியா பேசணும்னு சொல்றாரு, என்ன சொல்றீங்க? நல்லா பேசட்டும். அந்த காலம் மாதிரியா வாட போறவங்க அவங்க பேசி ஒரு முடிவு எடுக்கட்டும். பேசிட்டு வர சொல்லுங்க. பாப்பா, உங்க காலமெல்லாம் மாறி போச்சு. ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. அது எங்க அப்பா சொன்னாருந்தாங்க வந்தேன். என்ன சொன்னாங்க? பொண்ணு டீச்சருக்கு படிச்சிருக்கு, உன்னை விட சோப்பா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன் அந்த பக்கம் திரும்பிட்டீங்க? திரும்புங்க. இங்க பாருங்க. என்னாச்சு? இப்ப என்ன பார்க்க போறீங்களா இல்லையா? புரிஞ்சிருச்சு. நீங்க யாரையோ லவ் பண்ணிருக்கீங்க. அது உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாம இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கீங்க, அப்படிதானே? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. வேற எதுக்கு? பேசணும்னு வர சொன்னது நீங்க. இப்ப பேசாம இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்கிறத விட மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்கிறது தாங்க எல்லா பொண்ணுங்களும் எதிர்பார்ப்பாங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? வாங்க மாப்பிள்ள, பொண்ணு என்ன சொல்லுது? என்ன பொண்ணு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குப்பா. சரி, பெரியவங்க கிட்ட சொல்லு. ரொம்ப பிடிச்சிருக்குங்க. என்னத்தா உனக்கு சம்மதமா? அப்பா, அப்புறம் என்ன, இந்த மாசத்துலயே நல்ல தேதி நிறைய வருது. ஏதாவது ஒரு தேதி நிச்சயம் பண்ணி இந்த மாசத்துலயே கல்யாணத்தை முடிச்சிருவோம். அப்புறம் என்ன, சட்டை மாத்திக்கலாம்ல? மாத்திக்கலாம். இந்தாங்க கொடுங்க, வாங்கிக்கங்க. நீங்க எடுத்து கொடுங்க. வாங்கிக்கங்க. பற்றி மாப்பிள்ளைக்கு பொண்ணு இங்கே பார்த்திருக்கு, வாக்கப்பட்டு போறதுக்கு வயது பொண்ணு காத்திருக்கு. பூவாம்பட்டி மாப்பிள்ளைக்கு பொண்ணு இங்கே பார்த்திருக்கு, வாக்கப்பட்டு போறதுக்கு வயது பொண்ணு காத்திருக்கு. பார்த்திருக்கு மாப்பிள்ளை காத்திருக்கும் பொண்ணுதான் மாப்பிள்ளை. பார்த்திருக்கும் மாப்பிள்ளை காத்திருக்கும் பொண்ணுதான் பூவாம்பட்டி மாப்பிள்ளைக்கு பொண்ணு இங்கே பார்த்திருக்கு, வாக்கப்பட்டு போறதுக்கு வயது பொண்ணு காத்திருக்கு. பார்க்கையில் ஒட்டி கொள்ளும் குங்குமமாய் ஜொலிக்கும் பொண்ணு இவ தங்க கலரு. கருத்த மேகத்துக்கு மாலையிடும் மின்னலை போல் தீப ஜோதி நம்ம அன்பு மலரு. வெத்தலை பாக்கு வச்சு நிச்சயமாச்சு மாமு, முகூர்த்த நாடு அருகில் வந்திடலாச்சு மச்சி. நம்மையும் விட்டு போறா, நம்ம முறையும் விட்டு போறா, புருஷன் வீட்டுக்கு போறா, இவ பூவாம்பட்டி போறா. போனா என்ன வந்தா என்ன, பூவாம்பட்டி போற பொண்ணு நல்லா இருக்க வேணும்னு பாட்டு படிப்போம். பூவாம்பட்டி மாப்பிள்ளைக்கு பொண்ணு இங்கே பார்த்திருக்கு, வாக்கப்பட்டு போறதுக்கு வயது பொண்ணு காத்திருக்கு. மாலையிடும் நாளை எண்ணி தண்ணி பொண்ணு நித்த ஏங்கி நிற்கும் தங்க மலரு. பாயில தூங்கையிலே பாதி நடு சாமத்திலே கனவுல மாப்பிள்ளைய கண்டு ரசிப்பா.
காரணம் சொல்ல சொன்னா வெக்கப்பட்டு நிப்பா காலால கோலம் போட்டு ஓவியமே வரைவா மங்கள சத்தம் காதிலே கேட்கும் வரைக்கும் பரப்பா இருந்த கூட கசக்கும் மருந்த போல நினைப்பா பட்ட பகல் நேரத்திலே கண் திறந்து பார்த்தபடி சொப்பனங்கள் காணுகிற சுக்கி இவதான் பூவாம்பட்டி மாப்பிள்ளைக்கு பொண்ணு இங்கே பார்த்திருக்கு வாக்கப்பட்டு போறதுக்கு வயசு பொண்ணு காத்திருக்கு பூவாம்பட்டி மாப்பிள்ளைக்கு பொண்ணு இங்கே பார்த்திருக்கு வாக்கப்பட்டு போறதுக்கு வயசு பொண்ணு காத்திருக்கு பார்த்திருக்கும் மாப்பிள்ளை நேரத்துல காத்திருக்கும் பொண்ணுதான் பாவம் மாப்பிள்ளை பார்த்திருக்கும் மாப்பிள்ளை நேரத்துல காத்திருக்கும் பொண்ணுதான் பாவம் மாப்பிள்ளை பூவாம்பட்டி மாப்பிள்ளைக்கு பொண்ணு இங்கே பார்த்திருக்கு வாக்கப்பட்டு போறதுக்கு வயசு பொண்ணு காத்திருக்கு என்ன மலர் எப்படி இருக்க? என்ன மலர் பேசாம போற? கோவமா? மலர ஒரு நிமிஷம் ஒழுங்கா வழி விடு. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. எங்க ஒரு கிஸ் கொடு. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? போடி போ. உன்னை என்ன பண்றோம் பார். சொல்றே. இப்போ மத்தியானம் சாப்பாடு டைமுக்கு தான் வரான். இங்க பாரு, அவன் சிங்கப்பூர்ல இருந்து வரான். நாக்கு செத்து போய் வரான். வெடக்கோலி அடிக்க சொன்னே, அடிச்சியா? நல்லா இருக்கணும் சாப்பாடு சொல்லிட்டேன். வருவோம் நாங்கெல்லாம் இப்போ வருவோம். வண்டியில ரெடி பண்ணிட்டியா? அதை பாருங்க, ராஜாமே நம்ம தம்பி வந்துருச்சு. வாடா வா வந்து உட்கார வா. என்ன கிளம்புன? பொண்ணு பார்க்க போனோம். ஒன்னும் புரியலடா. என்ன சுபாஷ என்ன சொல்றா? அண்ணே தம்பி வரும்போது மலரை பார்த்துச்சுன்னு. டேய் மலர் நம்ம பொண்ணுடா. நம்ம போய் கேட்டா இல்ல நான் சொல்ல போறாங்க. இதுக்கெல்லாம் போய் கேட்டுடா. வா வந்து உட்கார வா. என்னடா நான் சொல்றத கேளுனே. வர போறியா இல்ல பண்ணி? டேய் உனக்கு செய்யாம வேற யாருக்குடா செய்ய போற? சுபாஷ் வண்டி ஏறா. வாங்கடா போலாம். சுபாஷ் அண்ணே வண்டி ஏறா. என்னடா ஆச்சு? அண்ணே வர வழியில தம்பி பார்த்து மலர் காரி தூக்கிடுச்சுண்ணே. காரி தூப்பிச்சா? ஆமாண்ணே. சரி வண்டியில ஏறு. சரிண்ணே. காரி துப்பிட்டால அவளை காலம் பூரா அவன் காலடியில விட வைக்கிறா. எற வண்டியா. அண்ணன் வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம் தம்பி. ஒண்ணு இல்ல, என் தம்பி இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வந்திருக்கான். வர வழியில நம்ம மலரை பார்த்திருப்பான் போல. கட்டினா அவ்வளவுதான் கட்டுவேன்னு சொல்லி வீட்டுக்கு கூட போறேன்னா பாத்துக்குங்க. எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? உங்களுக்கு தெரியாத தம்பி, நேத்து தான் பூவம்பட்டில இருந்து வந்து நிச்சயம் பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்ப வந்து பொண்ணு கேட்டா என்ன தம்பி சொல்றது? இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். என் தம்பிக்கு தான் மலர். அதுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும் அத சொல்லுங்க. என்ன தம்பி புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? இத்தனை நாள் இந்த ஊர்ல தானே இருந்தீங்க. அப்ப வந்து கேட்டிருக்க வேண்டியதானே. இப்ப நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. போங்க தம்பி. இவன் என்னடா பேச்சு? சுபாஷ் அந்த மலர் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு என் தம்பிக்கு அவளை கல்யாணம் பண்ணி கூட்டி வர. அது வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். போங்கடா. தம்பி வாங்க. புள்ளிய ஒண்ணும் பண்ணாதீங்க. தண்ணி கொண்டு வர. நிச்சயம் பண்ணிட்டீங்களா? நிச்சயம் பாப்பாயோ இப்ப பாக்கலாம். என் வேலையை என்ன காட்டல, அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அப்படியே உன்னை கொன்னுடுவேன் நினைச்சுக்கோ. தம்பி என்ன தம்பி? கொஞ்சம் விட்டா ஓவர் ஆயிரீங்களா? இப்ப வராங்க என்
என் தம்பியும் உன் மகளும். நான் யாருன்னு அப்ப காட்டுறேன். என்கிட்ட பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க சொல்றியா? என்ன தைரியம் உனக்கு? அது ரொம்ப சின்ன பொண்ணு. மிலிட்டரிக்கார பையனா சும்மாவா? உயிர் பயம் விட்டு போச்சுல உங்களுக்குலாம். உயிர் பயம் என்னன்னு காட்டுறப்போ பார்த்தல வண்டி வந்துருச்சு. ஆண்டவா, என் பையனுக்கு நல்ல இடத்துல பொண்ணு அமையணுப்பா. அப்பாவும் பிள்ளையுமா சேர்ந்து என் தம்பிக்கு பொண்ணு தர விடாம பண்ணிட்டீங்கல்ல? அதுக்கு இல்லப்பா, ஒன்னும் சொல்ல வேண்டாம். உன் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும்ல, அது எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். மாப்ள, அந்த பஸ்ல ஒரு பிள்ளை என்ன பார்த்து சிரிச்சாடா. ஏதாவது பார்த்தா உடனே மாறிடுறா மாப்ள. அநியாயமா 5000 பரிசு போச்சுடா. எல்லா வண்டியும் வந்து போயிடுச்சு. கடைசியா அவன் வண்டி தான் வரும். வந்தா அவனை 2ல 1 பார்த்தணும். கடவுளே கடவுளே, என்ன வேகமா போதுடா. இன்னைக்கு பார்த்து இந்த மாடு கூட டேய் கொடி வாங்குற அளவுக்கு போன மாடா டேய். என்னைக்கோ இல்லாத மாடு இன்னைக்கு வேகமா போச்சுடா. நீ பண்ண காரியத்தில் அதுவும் டயர்ட் ஆகி போச்சு. 5000 ரூபா வச்சு நான் என்னென்ன கற்பனைலாம் பண்ணி வச்சிருந்தேன். கவுத்துட்டானே இந்த பொண்ணால. சரி பாப்பா, டீ சாப்பிடலாம். டீ குடிக்க வாடா, இத்தனை கிலோமீட்டர் தாண்டி வந்தோம். தம்பிங்க புதுசா இருக்க. வாங்க தம்பி, உட்காருங்க. ஐயா 2 டீ போடுங்க. என்னப்பா பனியூர் பஞ்சாயத்துல ஓட்டினீங்களாப்பா? ஆமாங்கய்யா. அதானே பார்த்தேன். சரி சரி. இந்த தம்பி 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 இந்தப்பா கொடுங்க. டீ ரொம்ப நல்லா இருக்குங்கய்யா. நல்ல தம்பி, நம்ம கடையை தேடி வராங்க. டேஸ்டா இருக்கியா? இருக்காதா பின்ன, நம்ம டீ டவுன் வரைக்கும் பேசல. டேய், மாடை கொண்டு போய் கட்டிட்டு குளிச்சுட்டு வா. சர்ரா மாப்ள, வர கிளீனர் மாதிரி ஆயிட்டேன் நான். கொடு. ஏங்க பையன் வர்றான், எதுவும் திட்டிடாதீங்க. மத்தியானம் சாப்பாட்டு கூட வராம எங்கப்பா போன? ஏதாவது வாயை திறந்து பேசுறானான்னு பாரு. காலையில இருந்து வெறும் வயிற்றுலே தெரியுறான். நீங்க பேசாம இருங்க, நான் கேக்குறேன் அவனை. காலையில பந்தயத்துல உங்க மாடு மட்டும் திரும்பி வரலையாமே, எங்க போனீங்க? இவங்க என்ன பந்தய மாடா வச்சிருக்காங்க? அது எங்கேயாவது வைக்க போற பார்த்து மேய போயிருக்கோம்.
என்னைக்கு இவங்க மாடு பரிசு வாங்கியிருக்கு. அட நீங்க வேற சும்மா இருங்க. பிள்ளையனா ஒண்ணுமே பேசக்கூடாது. என்னமோ பண்ணுங்க, நீயாச்சும் பிள்ளையாச்சு. ஏப்பா இந்த சோள பயிருக்கு உரம் வாங்கி போட்டுரு. சாப்பிட்றியாப்பா? வேணாமா. அப்பா உரத்துக்கு காசு கொடுங்கப்பா. கணக்கு பார்க்காம கொடுத்து விடுங்க. இந்தா அப்புறம் உரத்தை நல்லா நிறந்து போட்டுரு. சரிங்க. சரி. டேய், ராத்திரில உரம் போட்டா பயிர் நல்லா வளரும்னு எவன்டா சொன்னது? உண்மைதான்டா, எங்க அப்பாச்சி கூட அப்படிதான்டா சொல்லியிருக்காரு. ஆமா, இவர் அப்பச்சி ஒரு பெரிய விஞ்ஞானி. ஆமாடா, எங்க அப்பாச்சி விஞ்ஞானி தான்டா. டேய், எல்லாரும் அப்படி உட்காருங்கடா. குடும்பக்காரன் வரும்போது பிசாசெல்லாம் வருமாண்டா. ஓ மகாகாளி மாயாட கொள்ளக்காரி ராத்திரி வீடு தேடி வந்தாலே பாத்தியா? பேயி பிசாசு சாத்தானை எல்லாம் ஓட ஓட விரட்டி ஆலமரத்துல கட்டுனாலே பாத்தியா? குடுகுடுப்பை இல்லைன்னா எதுவும் நடக்குமா? அதுக்கு தானா பகல்ல குடுகுடுப்பை எடுக்கிறதே கிடையாது. என்ன ஆத்தா சௌக்கியமா? ஆமா, ராத்திரி கூட நீ அடிச்ச குடுகுடுப்பு சத்தத்துல தூக்கமே வரல. அத்தா சாத்தான கட்டி போட்டு சாமி அழைச்சிட்டு வரதுன்னா நான் சும்மாவா? குடுகுடுப்புக்கு இருக்கிற மதிப்பை நீ பாத்துருப்ப. அத்தா உன் கையால ஏதாவது குடுதாயி? குடுக்குறேன். இந்த குடுகுடுப்புலதான் உன் லட்சணம் தெரிஞ்சு போச்சே. இந்த ராத்திரி நடந்த விஷயம் கிளவி வரைக்கும் தெரிஞ்சு போச்சா? தம்பிங்க எல்லாம் எந்த ஊரு? அரிமலங்கய்யா. இந்த தம்பிங்க எல்லாம் பந்தயம் ஓடுற தம்பிங்க. தாத்தா டீ நல்லா இருக்கா? டீ ரொம்ப நல்லா இருக்கும் தம்பி. அதனால தான் தம்பிங்க எல்லாம் அங்கேருந்து வந்து டீ சாப்பிடுங்க. இந்தடா இந்தப்பா மாப்பிள்ள புடுறா. இந்த நீ வாங்கிக்க. வரேன் தம்பி. சரிங்கய்யா. நீ பிச்சுக்குமா, பார்த்து பீயுமா. இல்ல பரவாயில்ல. என் தம்பி ஊர்ல இருந்து வந்து ஒரு வயசு ஒரு நிம்மதியா சாப்பிடலாம். ஏண்டா ஏண்டா ஏன்னா இப்படி பண்ற? அந்த 3 பேரை வச்சுதானே நீ மலருக்கு கல்யாணம் பண்ண? தூக்குறண்டா ஒருத்தனைய. பாரு எப்படி தூக்குறேன்னு பாரு. ரோட்ல கத்துறதை விட்டுட்டு வந்து தூக்கி பாடுறா. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? அன்னைக்கு தானே நீ பிறந்ததுக்கான அர்த்தமே தெரியும். அவங்களும் லவ் சொல்லதான் வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க பிள்ளை அஜித் போல ஸ்டைல நடந்து கலக்குங்கண்ணே. அண்ணே உங்களுக்கு போட்டி அவங்களும் லவ் சொல்ல தானே வர்றாங்க. அப்பு கமல் மாதிரி பூவை கொடுத்து அசத்துங்கண்ணே. ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல சொல்ல அனுப்புனா சண்டை போட்டுருக்கேன். ஒண்ணு கணக்குல ஒண்ணு ஆகி போச்சுன்னா போலீஸ் கேஸ் யாரையா பாக்குறது? தூக்கியா வாழ வாங்கண்ணே. என்னாச்சு? சும்மா நிக்க மாட்டியா? ஓ
தண்ணி வேணுமா? சரி சரி சரி. ஏய், நான் மாட்டுக்கு தண்ணி காட்ட தாங்க வந்தேன். சிறகடித்து பறக்குதடி இப்போ இந்த மனசு. இது கனவா இது நிஜமா இது எனக்கு புதுசு. பக்கத்துல நீ வந்து நின்னா பட படக்குது எனக்கு. வெக்கப்பட்டு நிற்கும்படி செய்யறே எதுக்கு? உந்தேகம் என் நெஞ்சிலே எப்போதும் உற்சாகத்தை மூட்டுதே. என்னாலும் இல்லாமலே இந்நாளில் சந்தோஷம் தாலாட்டுதே. சிறகடித்து பறக்குதடி இப்போ இந்த மனசு. இது கனவா இது நிஜமா இது எனக்கு புதுசு. பக்கத்துல நீ வந்து நின்னா பட படக்குது எனக்கு. வெக்கப்பட்டு நிற்கும்படி செய்யறே எதுக்கு? சும்மா குதித்தோடி விளையாடுவோமா? பச்சை கிளி போலே நீ கொஞ்சம் நேரம் இச்சை கிளி நெஞ்சில் ஏதேதோ தோணும். மஞ்சனத்தி மர நிழலில் மைனா போல சேர்ந்திருப்போம். மடியில சாஞ்சு விட்டு மாறி மாறி கதை படிப்போம். தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு சொல்லி சொல்லி ரசிச்சிருப்போம். விட்டு விட்டு சிரிச்சுக்கிட்டு விருப்பம் போல மகிழ்ந்திருப்போம். புது கோட்டை போல நம் வாழ்க்கை கோட்டை என்னாலும் பெருமை பேசுது. மலைக்கோட்டை போல நம் காதல் கோட்டை அழியாத கதையாகுமே. சிறகடித்து பறக்குதடி இப்போ இந்த மனசு. இது கனவா இது நிஜமா இது எனக்கு புதுசு. பொன்மானை காத்து பூவே உனை பார்த்தால் பாடாத பாட்டு. மங்கை உந்தன் வார்த்தையில குளிருதடி மனசு. மல்லிகைப்பூ வாசத்தில துள்ளுதடிய வயசு. துள்ளுகிற வயசுக்கு ஒரு சோடியன நான் இருக்கேன். அழுகிற கைகளுக்கு அன்பு முத்தம் தர இருக்கேன். என் ஜீவன் பாடும் கல்யாண ராகம் எப்போதும் நீதானடி. உனக்காக நாளும் பூ பூத்து ஆடும் நானே உன் ரோசா செடி. சிறகடித்து பறக்குதடி இப்போ இந்த மனசு.
இது கனவா இது நிஜமா இது எனக்கு புதுசு. பக்கத்துல நீ வந்து நின்னா பட படக்குது எனக்கு, வெக்கப்பட்டு நிற்கும்படி செய்யறியே எதுக்கு? உந்தேகம் என் நெஞ்சிலே எப்போதும் உற்சாகத்தை மூட்டுதே. என்னாலும் இல்லாமலே இந்நாளில் சந்தோஷம் தாலாட்டுதே. சிறகடித்து பறக்குதடி இப்போ இந்த மனசு, இது கனவா இது நிஜமா இது எனக்கு புதுசு. பக்கத்துல நீ வந்து நின்னா பட படக்குது எனக்கு, வெக்கப்பட்டு நிற்கும்படி செய்யறியே எதுக்கு? டேய் அங்க வர்றானே. என்னடா வண்டி மட்டும் வருது, ஆளை காணா. அதானே, வாங்கடா போய் பார்க்கலாம். டேய் மாப்ள, டேய் என்னடாச்சு? என்ன மாப்பிள, எங்க மாப்பிள போன? காலையில இருந்து ஆளை காணா. மச்சான், அவளை பூம்படி கம்மால பார்த்தேன்டா. அவ என்ன பார்த்து சிரிச்சாடா. அவ சிரிச்சாளா? டேய் அவ 1008 தடவை சிரிச்சிருக்காடா. டேய் இந்த சிரிப்புக்கு அர்த்தமே வேறடா. என்னடா சொல்ற? உனக்கு எதாவது புரியுதாடா? டே அவன் வண்டியில படுத்துட்டு வந்ததை பார்த்தாலே 10-15 டூயட் பாடிட்டு வந்த மாதிரி இருக்கேன். அவனை போய் கேட்டுக்கிட்டு இருக்கியே. மாப்பிள, நாளைக்கு தோலாண்டி திருவிழா, அதுக்குண்டான ஏற்பாடுலாம் பண்ணணும்ல. ஆமாண்டா சரக்கு, வாங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லா பண்ணணும். கண்டிப்பா பண்ணுண்டா. தெரியற ஓட்டைய பூரா நல்லா தட்டி வச்சு கட்டி விடுப்பா. சரிங்க தாத்தா. அந்த இடம் தான்ப்பா. வாங்க தம்பி. என்னங்கய்யா, என்னாச்சு? அட ஏன் தம்பி, இந்த குரங்கு தட்டி மேல உட்காந்துக்கிட்டு குதிச்சு குதிச்சு பொத்தட ஆக்கி விடுது. மழை பெஞ்சா தண்ணி நேராக பால் ஊற்றுது. வர்றவங்க ஸ்பெஷல் பால் கேட்குறாங்க. இதை போட்டு கொடுத்தா வர காப்பியான்னு சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாங்க. அப்படியா தாத்தா? அருவா இருந்தா கூட தாத்தா அந்த கம்பை வெட்டணும். அருவாளா? இதை தர்றேன் ஐயா. அருவாவால வெட்டாதீங்க, ரொம்ப தாள அறுத்தாதான் சரியா இருக்கும். அப்படியாப்பா? அது சரிதான். தம்பி அக்கா கிட்ட போய் ரம்மம் கேட்டு வாங்கிட்டோடா. அந்த அக்கா ராயவரத்துக்கு கபடி விளையாட போயிருக்காங்க தாத்தா. கபடி பொம்பளை பிள்ளை இருந்தாலும் எல்லா விளையாட்டுலும் கலந்துக்குது. திறமையான பிள்ளை.
பொண்ணம்மா பக்கம் வந்து கட்டி கொள்ள வெக்கமா. இங்க வந்துட்டாங்களா? என்ன தோட்ட ஆரம்பிச்சாங்களா? டேய் சேன் கிட்ட தலையா போய் ஆளுங்க கூப்பிடுறா. டேய் டேய் சரியா காட்டடாமோ. ஐயோ சிக்க மாட்டாடா சிக்க மாட்டா. டேய் சுபாஷ் அவன் எங்க போயிரமாட்டா? இங்க தான் இங்க. உன விட மாட்டாடா. அண்ணே போய்ப்பான். மாப்ள காப்பாத்துடா. மாப்ள என்னடா என்னடா இருக்குது என்ன தெரிஞ்சிட்டு அந்த ஓனா மண்டே என்ன கொல்ல ஆளை செட் பண்ணிட்டாடா மாப்ள. எவன்டா அவனை விரட்டினது? வந்து காட்டுறா. அண்ணே அவனை விடாத வெட்டிட்டு போடணே. தப்பிச்சிட்டானே. ஏய் சந்தீபரான் கம்முனரு. ஏய் எவன்டா அவனை துரத்துனது? நிக்கறான்ல அந்த சோனகிரி இந்தான்டா. இப்போ அடிக்க சொல்றா பார்க்கலாம். ஆம்பளை இருந்தா மேல கை வைக்க சொல்றா. சந்தீப் என்னடா சொல்ற? யாரடா துரத்துனது? டேய் 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 நடிக்காதடா. தூண்டி விட்டவன் நீயா தான் இருப்ப. நீதான்டா. தில்ல இருந்தா இப்ப அடிக்க சொல்றா. அடிச்சா என்ன பண்ணுவ? மணல வச்சு தேய்க்கணும்டா. ஏய் சந்தீப் வேண்டாம். ஏய் இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க. சண்டையே வேண்டாம்னு ஒதுங்கி ஒதுங்கி போற. ஆனா நீ முரண்டு பிடிக்கிற. வேண்டாம் ஒழுங்கா திருந்த பாரு. இல்லன்னா ஒருத்தர் இருக்க மாட்டீங்க. வாங்கடா போலாம். ஆடா நீங்க நல்லா தான் ஓடுவீங்க. இந்த பயலுக்கு தான் உங்களை ஓட விடாம மக்காக்கிட்டாங்க. என்னப்பா இவ்வளவு தூரம்? ஒண்ணும் இல்ல, சும்மா பாத்துட்டு போலாம் தான் வந்தேன். பிள்ளைங்களை பத்தா யாரார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். என்ன தம்பி சொல்ல வர்றீங்க? உன் புள்ள என்கிட்ட அடிக்கடி மோதரான்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஏன் பையனா? இவ்வளவு நேரம் நான் பேசுறது உன் காலையில விழலையா? யாரார்ட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தான் உங்க அப்பா அம்மா சொல்லி வளர்க்கல. நல்லது கெட்டதை சொல்லி வளர்த்துருந்தா நீ இப்படி பேசியிருக்க மாட்டேன். உன் பையன் எனக்கு எதிரியாறதுக்கு முன்னாடியே நான் அவனுக்கு எதிரியாடணும்னு பயமா இருக்கு. வாட்டா மறக்காம நான் சொன்னது உன் பிள்ளைகிட்ட சொல்லிடு. நில்லு. உன்னால எங்க 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை நடக்குது. உங்க 2 பேர்ல யார் வீரன்னு நான் முதல்ல சோதிக்கணும். மலையை தூக்கட்டுமா? வானத்தை தொடட்டுமா? கடலை தாண்டட்டுமா? ஆலமரத்தை வேரோட புடுங்கட்டுமா? என்ன சொல்ற? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். முதல்ல இந்த விழுத தொட்டு காமிங்க போதும். ஏன் தொட முடியல? வந்துட்டாங்க. இதை என்னைக்கு தொடுறீங்களோ அன்னைக்கு வாங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். உனக்கு எனக்கு எந்த காலத்துலயும் கல்யாணம் நடக்காது. மரத்தை வேரோட புடுங்குறேன்னா விழுத தொடக்கிறா. இனிமே நம்ம கல்யாணமே நடக்காது. வாப்பா போகலாம். சோறு வடித்த கஞ்சியில் சத்துக்கள் உள்ளன. சோறு வடித்த கஞ்சியில் சத்துக்கள் உள்ளன. அதை வீணாக்காமல் பயன்படுத்துவது நல்லது. அதை வீணாக்காமல் பயன்படுத்துவது நல்லது. காய்கறிகள் நறுக்கி உண்பது சரியானது. காய்கறிகளை நறுக்கி உண்பது சரியானது. சரியானது. இப்பொழுது புகை மண்டலம் உருவாக போகிறது. அப்பா பாத்தியல மாப்ள, நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணாலே என் மவ கத்தற. நான் தள்ளிக்கிட்டே போறேன். சரிங்க மாமா. இந்த வண்டிக்கு ஒரு விடுவுகாலம் பிறக்க மாட்டேங்குது. காய்கறிகளை கழுவிய பின் நறுக்கி சமைப்பது நல்லதாகும். கண்ணே உன் கூந்தலோ கருப்பாடு, என் மனசோ ஒரு வெள்ளாடு. நான் மேய்ப்பதோ பசுமாடு. கண்டன கேட்டி என்னை ஏன் படுத்துகிறாய் இந்த பாடு? இப்போதைக்கு உன் கவிதை புத்தகத்தை மூடு. மாடு எங்கேயோ போய் மேய்க்கிறது. சத்தியம் நீயே தருமதாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே. சத்தியம் நீயே தருமதாயே குழந்தை வடிவ தெய்வ மகளே. மாடு மேய்க்கிறவரே, இவ எதுக்கு இங்க வந்தா? எப்படி சமாளிக்க போறணும் சாமி? காலேஜ் படிக்கிறேன்னு நினைச்சா இங்க வந்து மாடு மேய்ச்சிட்டு இருக்க. இங்க பாரு மயில, கல்யாணம் கட்டிக்கிட்டு 1000 பொய் சொல்ற மாதிரி காலையில ஒரே பொய் சொல்ற. என்ன மன்னிச்சிரு, நான் உன்கிட்ட சொன்னது பொய் தான். இங்க பாரு புள்ள, என்ன விட்டு போயிடாத. மயில குயில நீலவேணி, உன் பேர் கூட எனக்கு தெரியல. இங்க பாரு, நீ இல்லனா நான் செத்துருவேன். கிணத்துல விழுந்து செத்துருவேன். நான் இவ்வளவு விழுந்து செத்துருவேன். நான் செத்துட்டேன்னு பதறிட்டியா நீலவேணி? நீ இன்னும் சாகலையா? இதோ பாரு, நான் பாதி ஜெயிச்சிட்டேன். நீலவேணி, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாத. முதல் மரியாதை சிவாஜி கணேசன் மாதிரி நான் அந்த கல்லு தூக்கி கட்டி ஒரு வீரன் நிரூபிக்கிறேன். பாவாட காத்தாட காத்தாட நெஞ்சு கூத்தாட. அந்த இடத்துல தாங்க ரொம்ப ஒழுகுது. அங்க பாத்து போடுங்க. வாங்கப்பா. என்ன மாமா? வாங்க மாப்ள. கொஞ்சம் ஒழுகுது, சாக்கு போய் போட போறேன். மலர் வந்திருக்கோ? ஆமாப்பா, காலையில தான் வந்தா. மாடியில இருக்கா. மலரே, அத்தாச்சி நம்ம மலர் தானே, அதே எதுக்கு கூப்பிடுறீங்க? நாங்களே போய் பாத்துறோம். சரி, கையில இறக்கி விட்டு. ஏன் சும்மா
இந்த பேப்பராப்பா அலமாரில தான்ப்பா இருக்கு. ஆமாப்பா. மலரு வாங்க மாமா. சரி நான் உங்களை அப்புறம் கூப்பிடுறேன்ப்பா. வாங்க வாங்க. வாங்க. என்ன மலரு மாப்பிள்ள என்ன சொல்றாரு? ஏய் மாப்பிள்ள தான் கார் வேணும்னு கேட்டார்ல. ஐயோ நான் எப்பங்க கேட்டேன்? ஏய் என் தம்பி என்ன கிண்டல் பண்றீங்களா? பாரா தம்பியை கிண்டல் பண்ணா அண்ணனுக்கு கோபம் வருது. அடா ஏன் சும்மா. எப்படி இருக்கீங்க? வீட்ல அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்காங்க. மாப்பிள்ள மழை வர மாதிரி இருக்கு. சீக்கிரமா கடைக்கு போலாம் மாப்பிள்ள. சரி மலர் நான் போயிட்டு வரேன். சரிங்க மாமா. வரேங்க. சரிங்க. வரேன் மலர். இந்தாங்க தம்பி. தம்பி ஊர்ல இருந்து மழை வந்துருக்கு தம்பி. சாஃப்டா ஒரு ட்ரிங்க்ஸை கொடுத்துட்டு ஹாட்டா ஒரு மேட்ரை சொல்லியிருக்கேன். என்ன அவமானப்படுத்தணும்ல நான் சும்மா விட மாட்டேன். மாமா மாமா. அட வா மலர். என்ன மாமா பகல்லே தூக்கமா? இல்ல இப்பதான் சாப்பாடு சாப்பிட்டேன்ல அதான். சரி சரி எனக்கு ஒரு குதிரை பொம்மை செஞ்சு வைக்கிறீங்களா? என்ன குழந்தைக்கு இப்பவே விளையாட்டு பொருள் எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டியா? குழந்தைக்கு தான் மாமா. செஞ்சு வைங்க, நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். சரி. டேய் இவன் பேச்சை கேட்டுட்டு இந்த பூவம்பட்டிக்கு அந்த பொண்ணை பக்கம் அடிக்கடி வரும். என்னைக்கு இந்த பூவம்பட்டிக்காரங்க நம்மள மரத்துல கட்டி வச்சு அடிக்க போறான்னு தெரியலடா. தெரியாம தான் கேக்குறேன். நீ அந்த பொண்ணை உண்மையிலே காதலிக்கிறியா? டேய் என்னடா அப்படி கேக்குற? இல்ல ஒரு பொண்ணு பாக்குறதுனாலயும் சிரிக்கிறதுனாலயும் அந்த பொண்ணு நம்மள தான் காதலிக்குதுன்னு முடிவு பண்ணிட கூடாது மாப்ள. ஆமாடா மாப்ள. ஒருவேளை அவ வேற யாரையாவது காதலிச்சா என்னடா பண்றது? டேய் அப்படிலாம் எதுவும் இருக்காதா. நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன். காதல்னா என்னன்னே தெரியாம வளர்ந்த என் மனசுக்குள்ள அவ ஒரு விதையா விழுந்து இப்ப அவ மரமா வளர்ந்துட்டா. இனிமே நானே நினைச்சாலும் அதோட வளர்ச்சியை நிறுத்தவே முடியாது. அவ இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்றதை விட நாங்க இல்லைன்னா காதலே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அவளுக்கு என்ன பிடிச்சதாலதான் என்ன அவ பாக்குறா, சிரிக்கிறா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நிச்சயமா அவ என் காதலை ஏத்துக்க தான் போறா. அதை நீங்களும் பார்க்க தான் போறீங்க. ஏங்கய்யா கஷ்டப்படுறீங்க? தம்பி கிட்ட சொன்னா அது வந்து பாக்காதா? எங்க நேற்று ராத்திரியே சொல்லிட்டேன் உரம் போடணும் தண்ணி பாய்ச்சணும்னு. விடிஞ்சதுல இருந்து ஆளையே காணாம. தம்பியே வந்துருச்சே. வரட்டும் வரட்டும். டேய் எங்கடா போன? பாத்தியா இந்த பிள்ளைகளை அந்த ஆத்தாவும் வெயில்ல படுற பாட. சரி இப்பயாவது வந்தியே, நீ போய் அந்த தாக்கில பாய்ச்சி போ. சரிங்கப்பா. டேய் வம்பட்டி எடுத்துட்டு போடா. கொடுங்க கொடுங்க. போ ஆத்தா எல்லாரும் டீயை ஊத்தி கொடு. போ. சரி தாத்தா. சாமி கும்பிட்றதுக்கு தான் நேரமா? வாங்க மாமா. குதிரையை செய்ய சொன்ன, இங்க கொண்டு வந்து வச்சிருக்க. ஐயனருக்கு குதிரையை வைக்கிறவங்க குழந்தை இல்லாதவங்க தானே வைப்பாங்க. அதை நீயே வைக்கிற. என்கிட்ட சொல்ல தயங்குறல்ல? டாக்டரை பார்த்தாச்சா? பார்த்தாச்சு மாமா. என்ன சொன்னாரு? எனக்கு அது பாக்கியமே இல்லையா மாமா. சரி அழாத. வீட்ல ஏதாவது பேசுனாங்களா? அத்தையும் மாமாவும் தான் என்ன ஒரு மாதிரியா பேசுறாங்க. சரி அவர் என்ன சொன்னாரு? அவர் ஒன்னும் சொல்லல மாமா. குழந்தை இல்லைனாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு பிள்ளைய தத்து எடுத்துக்கலான்னு சொன்னாரு மாமா. கேட்கவே கஷ்டமா இருக்கு. அழாத மலர். எனக்கு கல்யாணம் ஆகி பிறக்க போற முதல் பிள்ளைய நான் உனக்கு தரேன்.
ஒரு நிமிஷம். உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எந்த கவலையுமே இல்லாமல் இருந்தேன். ஆனால் என்னைக்கு உங்களை தட்டு வண்டி பந்தயத்தில் பார்த்தனோ அன்னில இருந்தே உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும், உங்க கூடவே இருக்கணும்னு தோணுச்சு. இப்போல்லாம் ராத்திரி தூங்கும்போது எப்போ பொழுது விடியும், பூவம்பட்டிக்கு எப்போ போவோம், எப்போ உங்களை பார்ப்பேன்னு அதே கனவாக தான் இருக்கு. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா நீங்கள் திரும்பி வரும்போது என்னை பார்த்துட்டு போங்க. நான் இந்த டீ கடையில் தான் உட்காந்துட்டு இருப்பேன். உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா பார்க்காம போயிடுங்க. தம்பி டீ போடவா தம்பி? கொஞ்ச நேரம் ஆட்டுங்கய்யா. சரிப்பா. அர்த்தம் புரியலையே, தெரியலையே தெரியலையே, உன் சிரிப்புக்கு அர்த்தம் தெரியலையே, புரியலையே புரியலையே, உன் பார்வைக்கு அர்த்தம் புரியலையே, தெரியலையே தெரியலையே, உன் சிரிப்புக்கு அர்த்தம் தெரியலையே. கண்ணோரம் வந்தாய், கதை 100 தந்தாய், நினைவாக வந்தாய், கனவாக சென்றாய், நீயும் பெண்ணானா? புரியலையே புரியலையே, உன் பார்வைக்கு அர்த்தம் புரியலையே, தெரியலையே தெரியலையே, உன் சிரிப்புக்கு அர்த்தம் தெரியலையே. அதில் பின்னால் செல்லும் தேதி, பெண்ணே உந்தன் பார்வை என்றும் பெண்மானின் பார்வையாச்சு, கண்ணே என் ஆசையெல்லாம் தண்ணீரில் கோலமாச்சு, கண்மை உன் கண்மை அதில் கண்டேனே பொய்மை, பெண்மை உன் பெண்மை அடி அதில் இல்லை உண்மை, நெஞ்சில் என் நெஞ்சில் நீ முள் தூவி சென்றாய், பஞ்சில் சிறு பஞ்சில் நீ தீ வைத்து சென்றாய், எங்கே சென்றாயோ நீ என்னைதான் மறந்தாயோ? புரியலையே புரியலையே, உன் பார்வைக்கு அர்த்தம் புரியலையே, தெரியலையே தெரியலையே, உன் சிரிப்புக்கு அர்த்தம் தெரியலையே.
நீ வருவாயோ மீண்டும் ஊற்றே தேனூற்றே உன்முகம் பார்க்க வேண்டும் மூச்சு என் மூச்சு நீ இல்லாமல் எது பாட்டு ஒரு பாட்டு அதில் சொல்வாயோ தூது பூவே உன்னால் நானே நெஞ்சம் நொந்தேனே. புரியலையே புரியலையே உன் பார்வைக்கு அர்த்தம் புரியலையே தெரியலையே தெரியலையே உன் சிரிப்புக்கு அர்த்தம் தெரியலையே. கண்ணூரம் வந்தாய் கதை நூறு தந்தாய் நினைவாக வந்தாய் கனவாக சென்றாய் நீயும் பெண்ணானா. நான் நீ சொன்ன மாதிரியே தானே நடந்திருக்கு, பேப்பர்லையும் போட்டிருக்கேன். ஊருக்கு காதலுக்கு மரியாதை கொடுத்துட்டு தான்டா இருக்கானுங்க. டேய் அவனதான் தேடிட்டு இருக்கா பாத்தியா? ஏன்டா மாப்பிள்ள இங்க ஏன்டா படுத்திருக்க? எழுந்துடுறா. எங்கெல்லாம் உன்னை தேடுறது? ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? உடம்பு சரியில்லைன்னா? இப்பதானே உன்னை தேடி பூவம்பட்டி போயிட்டு வரோம். இங்கே இருக்க? மனசே சரியில்லடா. மாப்பிள்ள என்னடா ஆச்சு? இன்னைக்கு அவளை பாக்குறதுக்காக அங்க போயிருந்தேன்டா. என் மனசுல உள்ளதெல்லாம் அவகிட்ட சொன்ன. அதான் அங்க அவ்வளவு சந்தோஷமா? அம்மாசி பேசாம இருடா. நீ சொல்ற மாப்பிள்ள. என்ன பிடிச்சிருந்தா தண்ணியை தூக்கிட்டு போகும்போது என்னை பார்த்துட்டு போன்னு சொன்ன. ஆனா அவ என்ன பார்க்காமலே போயிட்டடா. என்ன அவளுக்கு பிடிக்கலடா. உன்னை பிடிக்காம தான் ஓடி ஓடி வந்து பார்த்தாலடா. நீ தானடா தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. ஏண்டா துணி எடுக்க வர்ற மாதிரி உன்னை பாக்குறா, அப்புறம் வாசல கூட்டுற மாதிரி வந்து உன்னை பாக்குறா. அப்ப ஏண்டா என்ன திரும்பி பார்க்காம போனா? ஏண்டா அங்க எத்தனை பேர் இருக்காங்க, அப்புறம் டீ கடை தாத்தா வேற இருக்காரு. அவனும் ஒரு பொண்ணு தானடா. எப்படா திரும்பி பாப்பா? நிஜமாவா? என்னையா தெரியும்? ஆமாண்டா. வேணும்னா நம்ம சவட்டையை கேட்டு பாரு. ஏன் ஜீவங்கிட்டியா? உசுல மரத்து பட்டை எடுத்து டீ கடை தாத்தாவுக்கு விறகு கொடுத்துதான் மிச்சம். கரெக்டா சொன்ன. மலரு என்ன பயந்துட்டியா? ஒன்ன பார்க்க தான் வந்தேன். கல்யாணம் ஆயும் சும்மா கும்முன்னு இருக்க. மலரு இல்ல, எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். சொல்றேன் கேளு. இல்ல இல்ல. சும்மா சொல்லக்கூடாது, சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க. என்ன ஒண்ணு பண்ணிடாத. இப்ப நீ எங்கேயும் தப்பிக்க முடியாது. என்ன ஒண்ணு பண்ணிடாத. நீ சொன்ன விட்டுருவனா? எத்தனை நாளா உன்னை. போ போ. இங்க பார், இங்க நடந்தது ஏதாவது அவங்ககிட்ட போய் சொன்ன ஒன்னும் பண்ண மாட்டேன். அவனை என்ன மலர் இங்க என்ன பண்ற? இல்ல மாமா, அப்பாவை பார்த்துட்டு வரேன். அப்படியா? நான் வீட்டுக்கு தான் போறேன். உட்கார்.
அவங்கிட்ட பேசி என்ன ஏதுன்னு கேளுங்களேன். சரின்னு சொன்னான்னா பொண்ணு பார்த்துடலாம்ல. பொண்ணுக்காமோட தாளம்பட்டில் கூட தான் பொண்ணு இருக்கு. இவன் சரின்னு சொன்னா வர தை மாசத்துல கல்யாணத்தை முடிச்சிடலாமே. என்னம்மா ஏன் பேச்சு அடிப்படுது? ஏண்டா உனக்கு காலாகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணி பேரம்பேத்திகளை பார்க்கலான்னு ஒரு ஆசை தான்டா. அதுக்கு இப்போ என்னம்மா அவசரம்? கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நான் சொன்னேன்ல, நம்ம பேச்ச அவன் கேட்க மாட்டான்னு. நாம பொண்ணு பார்க்கறபடியே பார்ப்போம். வர்ற வெள்ளிக்கிழமை கூட போய் பார்ப்போமே. சரிங்க. எப்போ பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம் தொல்லை பண்ணுறாங்க. பாத்தியா எப்படி எந்திரிச்சு போறான்னு? பொண்ணை பத்தி பேசினா கோவம் பொத்துக்கிட்டு வருமே ஓ மாவனுக்கு. அம்மாசி இன்னைக்கு பூவம்படி போயிட்டு வரேன்டா. நானும் உன் கூட வரட்டுமாடா? வேணாண்டா, நான் மட்டும் போயிட்டு வரேன். இன்னைக்கு ரெண்டுல உன்னை கேட்டே ஆகணும். நிச்சயமா உன் கூட அவ பேசுவாடா. உன் காதல் அவ ஏத்துக்குவா. நீ வேணா பாரு, தைரியமா போயிட்டு வாடா. சரி நான் புறப்படுறேன். மலர் ஏன் இந்த நேரத்துல வருது? என்ன மாமா இங்க நிக்கிறீங்க? இல்ல மலர், ஒருத்தங்கள பாக்குறதுக்காக வந்தேன். மாமா அத்தெல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. உங்க வீட்ல? அப்புறம் நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அப்படியா? இதோ தம்பியே வந்துட்டாப்ல. வாங்க தம்பி. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வீட்டுக்கு வந்துட்டு போலாம்ல மாமா? இல்ல இன்னொரு நாள் நான் வரேனே. பாய் எடுத்து விரிச்சிட்டு சீக்கிரம் காபி தண்ணியை கொடு. சரிங்க. போய் நல்லா ஆட்டம் போடணும்டா. ஆமாடா மாமா, மோட்டர் கேணில குளிச்சீங்கன்னா வெள்ளையாயிடுவீங்க மாமா. எந்திரா 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 எந்திரா. யாரா நீ? டேய் விடுடா டேய். தூக்குடா தூக்குடா. என்னாச்சு மாமா? இப்படி அடிச்சு போட்டுட்டு போயிட்டாருங்களே. அழாத மலரே, யார் அடிச்சது அது சொல்லு. வேற யாருமா அடிக்க போறாங்க? அடிச்சு போட்டுட்டு போயிட்டானுங்க. அன்னைக்கு மஞ்சரட்ட பொட்டல நடந்ததுன்னு அவங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அந்த மிலிட்டரிக்கார தம்பி என்கிட்ட தப்பா நடந்துக்கு பார்த்தா மாமா. என்ன சொல்ற நீ? உன்கிட்ட சொன்னா உன்னை கொன்னுடுவேன்னு சொன்னா மாமா. யாருன்னு கேட்டல.
நீ இங்கே இருக்க நான் எங்கெல்லாம்டா தேடுறது என்ன பூம்பட்டிக்கு ஒரு வேலை விஷயமா போயிருந்த மாப்ள மலை கோயில்ல உன் ஆளை பார்த்த மாப்ள சொல்றா ஏன் நிறுத்திட்ட இல்ல மாப்ள உன் ஆளும் இன்னொரு பையனும் சிரிச்சு சிரிச்சு பேசுறத என் கண்ணால பார்த்த மாப்ள என்னடா சொல்ற நானே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் மாப்ள என்னடா பேசிட்டு இருந்தாங்க தூரத்துல இருந்து பார்த்ததால அவ என்ன பேசுறான்னு தெரியல மாப்ள ஆனா அவ உங்ககிட்ட மட்டும் தான் பேச மாட்டேங்கிறா இப்ப அவ எங்கடா இருக்கா கோயில்ல இருப்பா மாப்ள ஒரு நிமிஷம் எதுக்கு பேச மாட்டேங்கிற என்ன பிடிக்கலன்னு சொல்லிடு ஆனா இப்படி பேசாம இருக்காத ஐயோ நீ பேசல நான் செத்துருவேன் என்ன பிடிக்கல கூட பரவாயில்ல ஆனா அந்த வாயை திறந்து சொல்லு என்ன பிடிக்கல நீ போயிடுன்னு சொல்லு நான் இப்ப போயிடுறேன் இன்னைக்கு பேசுவேன் நாளைக்கு பேசுவேன்னு தினம் தினம் நான் செத்துட்டு இருக்கேன் ஆனா நீ என்னடனா வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிற ஏன் ஏன் எதுக்கு அழுற எனக்கு ஒண்ணும் புரியல நீ யாராவது விரும்புறியா அப்ப ஏன் இப்ப கூட நீ ஒரு பையன் கிட்ட பேசிட்டு இருந்திருக்க எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா காதல்னா என்னன்னு தெரியாம நான் பாட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனா என்னைக்கு உன்னை பஸ்ல பார்த்தனோ அன்னைக்குதான் நான் புதுசா பிறந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நீதான் என் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்ட எத்தனையோ நாள் உன்னை பார்க்கணும் உன்கிட்ட என் காதலை சொல்லணும்னு துடியா துடிச்சிட்டு இருந்தேன் நான் உன்னை தேடி வரும்போதெல்லாம் நீ சிரிச்ச சிரிப்பு தான் எனக்கு ஆறுதல் சொல்லிச்சு சத்தியமா நீ ஊமை இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என் உலகமே நீதான் எல்லாரும் சொல்லுவாங்க காதலிச்சா கவிதை வரும்னு ஆனா உண்மையா காதலிச்சா கவிதை வராதுன்னு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னை மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன தொடாத எப்ப உன்னை முத நான் பார்த்தனோ அப்பவே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆனா இந்த நிலைமையில நான் எப்படி உன்கிட்ட சொல்றது நீ டீ கடையில உட்கார்ந்து இருக்கும் போது எத்தனையோ தடவை என் காதல உனக்கிட்ட நான் சொல்ல வந்தேன் ஆனா நீ ஏன் நினைச்சாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஒரு தடவை நான் பசங்களோட உட்காந்து பேசிட்டு இருந்தேன் அப்ப யதார்த்தமா ஒரு பையனோட கை என் தொட மேல பட்டுச்சு அன்னைக்குத்தான் என் உடம்புக்குள்ள ஒரு மாற்றத்தை நான் உணர்ந்தேன் அன்னையில இருந்து என் நட உட பாவனை எல்லாமே மாற ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அக்கம் பக்கம் உள்ளவங்களா என்ன கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு நாள் பாவடை கட்டி குளிச்சிட்டு இருக்கும் போது பக்கத்து விட்டு அக்கா என்ன பார்த்துட்டாங்க நான் வீட்டுல தனியா இருக்கும்போது என் கை நிறைய வளையல் போட்டு பாவடை தாவணி கட்டி கண்ணுக்கு அழகா மை வச்சு நெத்திக்கு பொட்டு வச்சு கண்ணாடியில பார்த்து என்ன ரசிச்சேன் அப்ப ஒரு பெண்ணுக்குள்ள அழகு எனக்கு தெரிஞ்சுது
அன்னையில இருந்து ஒரு பெண்ணாவே நான் மாறிட்டேன். அந்த கபடி போட்டி கூட என்னாலதான் நின்று போச்சு. உன்னை நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாளும் நான் செத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படியே நம்மளுக்கு கல்யாணம் நடந்தாலும் இந்த சமுதாயம் நம்மளை ஏத்துக்கிடுமா? ஏத்துக்கிட்டாலும் நிம்மதியத்தான் நம்மளை வாழ விடுமா? அதனாலதான் உன்னை விட்டு நான் விலகி விலகி தூரமா போறேன். எனக்கு கல்யாணம் ஆகி பிறக்க போற முதல் பிள்ளைய நான் உனக்கு தரேன். இப்ப கூட நான் பேசிட்டு இருந்தது என் ஃப்ரெண்டோட தான். இது வரைக்கும் நான் எது உனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சதும் அது இப்ப தெரிஞ்சு போச்சு. நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். எங்கேயாவது போறேன், கண்காணாத ஊருக்கு போறேன். என்ன மன்னிச்சிரு, என்ன மறந்துரு. காமத்திற்காக கட்டிய மனைவியை விட்டு வேறொரு பெண்ணோடு தொடர்பு கொள்ளும் கணவர்களுக்கு மத்தியில் காதலுக்காக தான் காதலித்த பெண் திருநங்கை என்று தெரிந்தும் அன்பிற்காக மட்டுமே அவளை கைப்பிடிக்கும் இந்த இளைஞனின் மனமே கடவுள் வாழுமிடம்.